get it transcribed. You speak Sure. comfortably. Okay. Please feel free. Sure. For example, இந்த லாஸ்ட் டெஸ்ட் பண்ணி தரோம் இந்த 30 ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது எங்களுக்கு எப்போ முடிஞ்சுங்கிறதே தெரியாது அந்த டேட்டா பாயிண்ட்ஸ். யாரோட ப்ராப்ளம் இது? யாரோட ப்ராப்ளம் இது? டேஷ்போர்ட் ப்ராப்ளம் நம்ம ஒழுங்காக வேலிடேட் பண்ணலை, முடிச்சிட்டாங்களா ஓகே. இல்லையான்னு தெரியல. அப்படி ஓகே. விஜய் சொன்னது தான். அது வந்து அப்புறம் அவங்களுக்கு முடிச்சு வச்சதுக்கப்புறம் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போது இது வரைக்கும் நாங்கள் டெஸ்டிங் எது எடுத்தோம்னா ஜெவ் கம்ப்ளீட்டர் ஸ்டோரிஸ்லேருந்து மட்டும்தான் எடுத்தோம். ஸோ அரௌண்ட் 3 வீக்ஸ் முன்னாடி லாரா வந்து அந்த பிளானோகிராம் இஷ்யூஸ் வந்து ரீஓப்பன் பண்ணாங்க. எல்லா யூஏடியில் டிப்ளாய் பண்ணிட்டு இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நாங்கள் டெய்லி ஸ்டேட்டஸ் காலில் பேசும்போது தான் தெரியும், பிஆர் ரைஸ் பண்ணாலே அவங்க டிப்ளாய் பண்ணிடுவாங்க ஆன்சைட் டீம்லேருந்து. அந்த ப்ராசஸே இது வரை எங்களுக்கு தெரியாது. ஸோ பட் எங்கள் அது சைடு வந்து அது வந்து லாஜிக்கல் தானேப்பா? Isn't it logical that once you've raised a pull request, somebody will pull? அப்போ டெவ் Logic. கம்ப்ளீட்டருங்கிற ஸ்டேட்டஸே வேஸ்ட் ஆகிடுங்க. எங்கள் நாலேஜுக்கு அது வரலன்னு நான் சொல்ல வரேன். லாஜிக்கல் தான், Okay. பட் அது எங்கள் நாலேஜுக்கு வரலன்னு நான் சொல்ல வரேன். All right. அதான் Sure. ப்ராசஸ் டீவியேஷன் நான் சொல்ல வரேன். Got it. Okay. Yeah. Yeah. You're telling me the problem, so Yeah, I will hear. exactly. Yeah. Okay. ஸோ அந்த ப்ராசஸ் டீவியேஷனால தான் அந்த இதே போயிருக்கு. இப்போ சப்போஸ் அந்த பிஆர் ரைஸ் பண்ணுறது மாதிரி எங்கள் ரிவ்யூவரும் நாங்கள் செக் பண்ணிட்டு அது போயிருந்தா நாங்கள் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம், இவ்வளோ பெரிய இஷ்யூஸாகவும் இருந்திருக்காது. அது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். தென் எங்கள் சைட்லேருந்து அந்த டெஸ்டிங்னா இப்போ ஜெவ் கம்ப்ளீட்டர் ஸ்டோரிஸில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இருப்போம், கியூஏ கம்ப்ளீட்டரில் தள்ளுவோம், அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் ஸ்டேட்டஸ் போனோம். இப்போ ஆன்சைட்லேருந்து அவங்க கியூஏ கம்ப்ளீட்டர் ஸ்டேட்டஸ்லேருந்து எடுக்கல, மேபி இப்போ தான் அவங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்க, எந்த ப்ரியாரிட்டியில் இருக்கிறாங்க, அந்த நாலேஜும் இல்லை. ஸோ அதுக்காக தான் எங்களுக்கு ப்ராப்பரான ரிலீஸ் கேலண்டர் வேணும்னு நாங்கள் சொல்கிறது. இப்போது இந்த ஸ்ப்ரிண்ட்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஸ்ப்ரிண்ட்டில் ரஃபாக ஒரு 30 ஸ்டோரிஸ் இருக்குது. 30 ஸ்டோரிஸ்மே அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா நோ இஷ்யூஸ். அதில் 30ல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ப்ராப்பராக ரிப்ளை ஆகிடும். 10 வந்து கான்ஃப்ளிக்ஸ் வரும். 10 வந்து அகெயின் நாங்கள் பல்வேறு ரீஓப்பன் பண்ணுவோம் கான்ஃப்ளிக்ஸ்னால, அந்த மாதிரி இஷ்யூஸ் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளே சொன்னேன் யூசர் மாடியூலில். இப்போ யூசர் மாடியூலில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து ஆட் நியூவில் வந்து ஃபோன் நம்பரை மேண்டேட்ரியாக மாற்றுறாங்க, இன்னொருத்தர் வந்து எக்ஸல் ஷீட்டில் ஏதோ ஒரு இம்போர்ட்டிங் ஃபீச்சரில் ஏதோ ஒரு இஷ்யூஸ். 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே இந்த ஸ்பிரிட்டில் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோன் நம்பர் மேண்டேட்ரி ஃபீல்டோட பிஆர் டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்களும் பிஆர் ரைஸ் பண்ணிட்டாங்க, அந்த இம்போர்ட் இஷ்யூவோட பிஆரும் ரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆன்சைட் டீமில் வந்து அந்த ஆட் நியூ யூசரில் ஃபோன் நம்பர் ஃபீல்டு வந்து ஹை ப்ரியாரிட்டின்னு சொல்லி அதை மர்ஜ் பண்ணிட்டாங்க, நியூ மெயிலில் மர்ஜ் ஆகிடும். வேறு இன் கேஸ் ஆஃப் அந்த இம்போர்ட்டில் ஒர்க் பண்ணவங்க வந்து பழைய நியூ மெயின் தான் எடுத்துருப்பாங்க. இந்த இந்த நியூ மெயினோட டேட்டா அவங்களுக்கு இருந்திருக்காரு. ஸோ இதை அவங்க மர்ஜ் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி ஃபோன் நம்பரை வந்து மேண்டேட்ரி ஆகிற சேஞ்சஸ் வந்து அதில் போயிருக்கும், அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகிருக்கும், ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரீச் ஆகிருக்கும். ஸோ அவங்க என்னதான் அவங்க பிஆர் மர்ஜ் பண்ணும்போது அவங்க ஈவன் சிங்கிள் கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் ஃபங்க்ஷனாலிட்டி பிரேக் ஆகும். அந்த கேஸ் தான் நான் அன்னைக்கு இந்துமதி அக்காவோட அந்த இஷ்யூவை நான் உங்களுக்கு காமிச்சேன் லைவா ஸ்பீச். ஐ திங்க் ஸோ த இஷ்யூ நம்பர் இஸ் 280 or 281. Something. I just documented it. I will share it one more thing. அதில் என்ன நாங்கள் கியூ கம்ப்ளீட்டர் பண்ணிட்டோம், கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகிருக்கு, அது எங்கள் நோட்டீஸ்க்கே வரலை. ஏன்னா பிஆர் ஒரு ஃபுல் ப்ராசஸ் வந்து டெவலப்பர்ஸ் போகும், மேபி அது ரிவியூர் தான் மெயில் போகும், எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணிட்டாங்க. நான் அகெயின் ஹை ப்ரியாரிட்டின்னு அன்றைக்கி லாரா ஒரு 4 டிக்கெட் சொன்னனால நாங்கள் அகைன் டெஸ்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சு கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணும்போது எங்களுக்கு நியூ பக் அரைஸ் ஆகிருக்கு, ஐ மீன் ஃபங்க்ஷனாலிட்டி பிரீச். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த பிஆர் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியணும், நாங்கள் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பிஆர் ரைஸ் பண்ணணும், அந்த ப்ராசஸ் டிவிஷன் செய்து. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த இருக்கிற அந்த 120 பிஆர்ஸ்க்காக சொல்லிட்டு 120 பிஆர்ஸ் வந்து அவங்க எந்த ப்ரியாரிட்டியில் மர்ஜ் பண்ண போகிறாங்க அந்த லிஸ்ட் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 120 பிஆர்ஸ் இருக்கிறாங்கன்னா ஒரு வீக்குக்கு அவங்க ரஃப்லி ஒரு 5 to 10 பிஆர் டிப்ளாய் பண்ணுறாங்கன்னா அந்த 5 to 10 பிஆர்ஸும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி தந்துடுவோம் எங்கள் சைடு. டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படியும் அதில் 10ல் எப்படியும் 3 to 5 கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆகிடும், 2 to 3 கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகும், 2 to 3 வந்து மர்ஜிங் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கும். அகைன் அதை டெவலப்பர்ஸ் ரிசால்வ் பண்ணுவாங்க, அதை நாங்கள் அகைன் டெஸ்ட் பண்ணுவோம், அகைன் அதை டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ அந்த 1 வீக்கில் நம்ம 10 டார்கெட்டாக வச்சுருந்தோம்னா ஒரு 7 to 8 ஃபுல்லாக மர்ஜ் ஆனாலும் நம்மளுக்கு பக்காவான டேட்டா பேஸ் கிடச்சிரும், ஐ மீன் பக்காவான மெயின் கிடச்சிரும். நம்மளுக்கு 120ல் -7 ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு 113 ஆயிடும். இப்போ ஒரு வீக்குக்கு நம்ம 5 to 10 அந்த ரேஞ்சில் மர்ஜ் பண்ணாலே எனக்கு தெரிஞ்ச வந்து 2 to 3 மந்த்ஸ்லேயே 120 பிஆர்ஸும் நம்மளுக்கு ஃபுல்லாக டிப்ளாய் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக என்ஹான்ஸ்மெண்ட்டில் மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் ப்ராப்ளம் வராது.
ரைட். ஸோ இதுதான் மெயின் ரீசன் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரிலீஸ் கேலண்டர் இருந்தாலே எங்களுக்கு முக்கால்வாசி இஷ்யூஸ் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து yesterday I saw they'd already sent a list saying what they're going to take as PRs. Does that help? யா ஷோர். அதுவும் அது போக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த எக்ஸல் ஷீட் பார்த்தா அதில் 10 to 15 இருக்குது. அதில் எந்த ப்ரியாரிட்டி ஐ மீன் எந்த லைனில் சாரி எந்த ஆர்டரில் அவங்க மர்ஜ் பண்ணுறாங்க டேட்டா உங்களுக்கு வேணும். I think they're going to merge everything, right? That is why they on put that. which order I am saying. Because சேம் ஃபங்க்ஷனாலிட்டியில் 2 பிஆர் இருந்துச்சுன்னா 2லே கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆக சான்சஸ் இருக்குது. We need it of an order. இப்போ 15 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்னோ நம்பர் 1ல இருக்க மர்ஜ் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் அதை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவோம். அது மர்ஜ் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து பிளானோகிராமில் சேஞ்சஸ் இருக்குது. தென் 5th ஸ்னோ நம்பர்லேயும் பிளானோகிராமில் சேஞ்சஸ் இருக்குன்னா 2லேயுமே மோர் சான்சஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வில் பி தேர். Got it. யா Okay. ஸோ Yeah. எந்த I ஆர்டரில் get அவங்க மர்ஜ் பண்ண போகிறாங்க அந்த I டேட்டா. get your point on what order should they. So now Yeah. that they have put the list on the table, you want to know what order they're going to merge. யா Okay. அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனோ ஏதோ ஒன்று வரும். Can we ask that question? Definitely. Can we simply ask that question saying that please tell me the order யா so that it helps us? அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் நாங்கள் அகைன் அதை ரீடெஸ்ட் பண்ணி தருவோம். டெவலப்பர்ஸ் ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம். Okay. These are the main issues. Apart from that, most of the things are good. Okay. Any issue? Anand, I have a suggestion on that one. Anand. இப்போ அவங்க ஒரு ஷீட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஷீட்ல உள்ள இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மாடியூல்ஸ் வைஸ் நம்ம பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இப்போ ஏதாவது ரிலேட்டட் டிக்கெட்ஸ் ஒரு மாடியூல்ல ரிலேட்டட் டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளே செக் பண்ணிக்கலாம் மெயின்ல எந்த டிக்கெட் ஃபர்ஸ்ட் பேருக்கு எந்த டிக்கெட் செகண்ட் பேருக்கு. ஸோ we can give the order to them. இந்த டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் நீங்க மேட்ச் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா it can easy to them to match with anyone. Super. Still better because we are becoming part of the solution, not telling them we have problems. I like it. Okay. Otherwise it comes to me as the திருப்பி அதை நம்மள்ட்ட தான் கொண்டு வருவாங்க அவங்க. அது ஒர்க் ஆகல இது ஒர்க் ஆகல, அது நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி பார்த்து கொடுத்துட்டோம்னா இது திருப்பி வராது நம்ம கிட்ட. ஓகே. இப்போ நம்ம அப்படின்னா how will we work that? ஜஸ்ட் அந்த டிக்கெட் எல்லாத்தையும் பார்த்துட்டு will we have one meeting? பார்த்துட்டு அது என்னென்ன go ahead. you can go ahead. இல்ல நீங்க சொல்லுங்க முதல்ல. இல்ல இப்போ அந்த டிக்கெட் நம்ம பார்த்துட்டோம்னா இது எந்த மாடியூல்ல வருது அப்படிங்கறத மட்டும் லிஸ்ட் எடுத்துட்டா போதும். அது வேணும் நம்மளே பண்ணிடலாம். அது நான் வேணா பண்ணிடுறேன். அதை பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு சேம் மாடியூல்ல 2 டிக்கெட் அல்லது 3 டிக்கெட் இருக்கு அப்படின்னா அதையும் வேணா நம்ம ஆர்டர் பண்ணி வச்சிடறேன். மெயின்ல இந்த டிக்கெட் ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிருக்கு, செகண்ட் இந்த டிக்கெட் மூவ் ஆயிருக்கு, அடுத்து இந்த டிக்கெட் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம டேட் வைஸ் நம்ம அதை ஆர்டர் போட்டோம்னா அவங்கள எடுக்கும் போதே இதே ஆர்டர்ல நம்ம வந்து பிக் பண்ண சொல்லிடலாம். Okay. Is that okay? No, I am just thinking how much effort it will take to do this. What is the effort you think it will take to do this? We need to check these ticket details only. ஆமாப்பா, ஒரு டிக்கெட் என்ன மாடியூல் மட்டும் பார்க்கணும். ஒரு டிக்கெட்டுக்கு ஐ மீன் ஓகே, இப்போ இருக்கிற 15 டிக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகும் நான் கேட்டுருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிற பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா வித்தின் half an hourல முடிச்சிடலாம். ஓகே. என்ன அந்த டிக்கெட் ஓபன் பண்ணோம் Sendil, yeah. To add some more clarity to that merging issues and conflict. I'll share one detail. And then you propose that solution. Okay, can I share my? I'll explain the problem. Okay, why we are seeing all the conflicts. Can I share my screen? Please. Yeah. Okay. Yeah, if my screen is visible, let me know.
Yes. Okay. Say today we are say developer 1 is taking from the main branch. Okay. So like that, no, we have 8+ developers. That side also we have 2 developers like Craig and other teams are working for only on the source code. I'm saying, no, 8 DN is now equal to 9 or 10, whatever may be the number. Okay, N is 9 or 10. Okay, from branch 1, like 9 developers would have taken no branches, but no, while merging it back, okay, only one of the developers will get merged into the main branch without any conflicts. Because all have taken from the main branch. All others, the moment I say developer 2 is merged, his changes to main branch, all other 8 developers code would get into the conflict mode because this main branch has already changed into branch 2. Okay, right. Do you all agree here? Yes, clearly. Yeah, okay. So this is the problem. See, right now, after this one, after developer 2, I'm just taking for hypothetically, developer 2 merge these changes. This main branch, when I say main branch, it is considered as a new main. Okay, new main has become branch 2. No more, this is branch 1. Okay. Then all other developers who are trying to merge after this one is going to get conflicts because we are not merging your changes to the branch 1. Okay, this understanding, I think if we get this understanding, then only, like we'll be able to solve this problem. How we can do this one is all merge, like when we are merge these changes to branch 1 only. Let's not make this branch 1 as a branch 2. And then only these changes. That way, these conflicts may go away. And after a while, maybe like in true agile sprints, we take all of us take from the same branch, work in the same branch, and put that back into the same branch. Here, conflicts only will come only if the developers are working on the same file or the same very closer blocks. So this, maybe we can start to propose these ones instead of making branch to now. These developers, any developer, say developer 3, when he tries to merge, people like Lara, they'll be merging to branch 2, not the branch 1. Okay. So this is the problem we all would be facing. All the other 8 developers would be facing these merge conflicts. Unless somebody goes and takes the branch 2 and then rework and change the conflicts and then merge to the branch 2 itself. Unless that is happening, this conflicts will continue to haunt us. Okay, yeah, this was this. I just want to like explain to all of our teams, why conflicts may be happening. That is why, we were telling at some time, take the latest branch and then merge and then give them. Okay, yeah, that's all I want to explain here. But what is the solution you're proposing? Workable. See, now that they have given us, like, I think yesterday's call, they had like 15 items or 10 items that they proposed that they're going to be merging or they're going to raise PS for or push it to the new main. Right? Now, what is our steps to ensure that this is a success? Okay, for all those 15 tickets, whatever tickets we are working, all take from branch 1. When merging back, ensure like if you are doing that one to the branch 1 alone, so that if Lara or other team members doesn't update this main branch to a branch 2, we'll all succeed without any conflicts. Otherwise, if they change it to like branch 2, like without doing completing things, then they change it to release to UAT or other places. If they change the branch to branch 1 to branch 2, this is going to that is where the conflicts happens, right? So your base branch is not same as the branch which you took. So solution would be all put back, have a time boxed activity.
slot it so that all would be completing all their activities, push all their activities to branch 1. And then like when we all complete it, it would go like a like agile or a scrum way of doing things, where all would have updated, and finally they would be releasing things, do checks, releases, and then it will happen. Yeah, that would be the viable thing. The way right now they are doing, from my understanding and things, lot of conflicts. All the 9 developers would seeming to know they are not working with the latest branch. But the contrary to that, all are working against the main branch only. But when they merge their changes back, main branch is no more there. Alrighty. Okay, Chendil, go ahead. அதான் வந்து நம்ம ஒரு அந்த எக்ஸலை வந்து நான் ஒரு ரிஃபைன் பண்ணி நான் என்னென்ன மாடியூலு என்னென்ன பேஜஸ்ங்கிற ஒரு ஆர்டர் மட்டும் இந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா அதே ஆர்டரை அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க மெர்ஜ் பண்ணும்போது இந்த ஆர்டர்ல மெர்ஜ் பண்ணிருங்க அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிடலாம். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த உங்க கொடுத்த இந்த ப்ரியாரிட்டி டிக்கெட்ஸ் உள்ள எந்த இஷ்யூமே கான்ஃபிளிக்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். திருப்பி அது நம்ம கிட்ட வராது. Do everyone agree with him? Killi, Nasika, Anand, Varadaraj, Soundarya, Indumati, Tamilmaran, Rahul. செந்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க செந்தில். எனக்கும் புரியல. ஆக்சுவலா ஒன் செகண்ட் நீங்க சொல்றது எனக்கு லைக் லாட் ஆஃப் திங்ஸ் எனக்கு புரியல. நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க. Yes. நம்ம ப்ரியாரிட்டின்னு சொல்லி இவ்வளவு டிக்கெட் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த டிக்கெட்லாம் என்னென்ன மாடியூல்ல இருக்கு, இட் மீன்ஸ் மெஷின்ஸ்லயா இல்ல யூசர்ஸ்ல இருக்கும், மெஷின்ஸ்ல இருக்கும், தென் எம்ப்ளாயிஸ்ல இருக்கும், இல்லை ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே என்னென்ன மாடியூல்ஸ்குள்ள வருதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ரிஃபைன் பண்ணிடலாம். ஸோ நான் அது எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்னா, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மெஷின்ஸ்குள்ளால 3 டிக்கெட்டு, இந்த மிஷின்ஸ் மாடியூல்ஸ்குள்ளால இதுல இருந்து ஒரு 3 டிக்கெட்டு இப்போ நம்ம இந்த ஸ்பெண்டுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த 3 டிக்கெட்டும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து சேம் ஃபைல்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. கரெக்டுங்களா? இந்த மிஷின்ஸ்ல இப்போ ஒரு பிளானோகிராம்ல ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா, பிளானோகிராம்ல இருந்து இந்த இடத்துல ஒரு 3 டிக்கெட் இருக்கு அப்படின்னா, பிளானோகிராம்ல ஒரே ஃபைல்ல இந்த 3 டிக்கெட்டுக்கும் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மெயின்ல இந்த 3 டிக்கெட்டும் என்ன ஆர்டர்ல மெர்ஜ் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த ஆர்டரை நான் இந்த எக்ஸல்ல போட்டு வச்சிடுறேன். ஸோ இந்த டிக்கெட் வந்து மெயின்ல வந்து இந்த டேட்ல மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெர்ஜ் ஆன டிக்கெட், அடுத்து செகண்ட் மெர்ஜ் ஆன டிக்கெட், தேர்ட் மெர்ஜ் ஆன டிக்கெட். ஸோ அவங்க செரி பிக்கிங் பண்ணும்போது இந்த டிக்கெட் எடுத்து நியூ மெயின் கூட மெர்ஜ் பண்ணும்போது அவங்க இதே ஆர்டர்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கான்ஃபிளிக்ட் வராது, கம்மியாயிடும். வராது அப்படிங்கிறது என்னோட தாட்டு. செந்தில், இங்க ப்ராப்ளம் என்னன்னா செந்தில், நான் முன்னாடி சொன்ன ஒரு சாம்பிள், நீங்க சொல்றது கரெக்ட், 100% கரெக்ட், இது ஒர்க் ஆகும். ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ இவங்க லாரா அவங்க வந்து பிரான்ச் 1ல இருந்து எடுத்து, பிரான்ச் 1 வெர்ஷன் 1ல இருந்து எடுத்துட்டு நம்ம மர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி வந்து முன்னாடியே வந்து அந்த பிரான்ச் 1 வெர்ஷன் 1 இஸ் நோ மோர் தேர், தட் பிரான்ச் இஸ் பிகம் வெர்ஷன் 2 ஆர் வெர்ஷன் 3. இல்ல கிளி, இதை நம்ம செரி பிக் பண்ணும்போது அவங்க கொடுக்குற கடைசியா அவங்க நியூ மெயின்ல மெர்ஜ் பண்ண டேட்டாவை தானே நம்ம எடுக்கிறோம். இப்போ நான் மர்ஜ் பண்ண டேட்டா எடுக்கிறீங்க. இல்ல லாஸ்ட் அவங்க என்ன மெர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதான் நான் நியூ மெயின்ல இருந்து எடுக்கிறேன். அதுதான் செந்தில், இப்போ நியூ மெயின்ல இருந்து நீங்க எடுத்தாலும் நீங்க எடுத்த பின்னாடி அவங்க அடுத்த 1/2 மணி நேரத்துல வேற அந்த நியூ மெயின் இருக்காது, நியூ மெயின் வெர்ஷன் 2 மாறி போயிருது. இப்ப அது அங்கதானே ப்ராப்ளம் வருது. கம்ப்ளீட் அஜைல்ல என்ன பண்ணுவாங்க, இல்ல அஜைல்லயோ இல்ல வாட்டர்ஃபால்லயோ என்ன பண்ணுவாங்க, இல்ல செந்தில், அஜைல்ல வாட்டர்ஃபால்லயோ என்ன பண்ணுவாங்கன்னா, we are working against the branch. இந்த பிரான்ச்சுக்கு அகேன்ஸ்டா you are developing the code and all things. But when the developer is going and trying to merge back, that branch is no more there. அதனால தான் அது கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம். வர்ற பிரச்சனை வந்து டெவலப்பர்ஸ்னாலையும் இல்ல, லாரானாலையும் இல்ல. பிரச்சனை என்னன்னா, the practice, the way we are practicing it. way we are னா லைக் இவங்க விட்டன் டீம் practicing it.
நான் இப்போ இந்த 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 சாம்பிளில் சொன்ன மாதிரி தான். ஓகே, லெட் மீ ட்ரை அகெயின். நீங்கள் அது இல்லை, இஃப் எனிபடி நோ இல்லை இது நான் சொல்கிறது ஓகே மேபி நாட் கான்ட்ரரி நாட் கரெக்ட்னா ஜஸ்ட் டெல் மீ so that no we can correct that part. Otherwise no I'll carry this perspective the whole day. இல்லை அதுதான் நான் சொன்னேன். இல்லை இதான் நம்ம நேற்று இந்த டிஸ்கஸ் பண்ணுவோம் சொன்னேன். இப்போ இந்த இது வராமலே இருக்கணும் அப்படின்னா நம்ம நியூ மெயின் வந்து எந்த பிரான்ச்ல இருந்து எடுத்திருக்காங்களோ அதே ஆர்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டெப்ளாய்மெண்ட் வெர்ஷன்ஸ் அந்த ஆர்டர்ஸ்லயே நம்ம எடுக்கணும்னு சொல்லி நேற்றுக்கு நம்ம காலைல பேசணும். இல்ல அதே ஆர்டர்ல எடுத்தாலும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இல்ல அதே ஆர்டர்ல எடுத்தாலும் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா we need to ensure லாரா வந்து அந்த ஆர்டர் படி மட்டும் இந்த பிரான்ச் நீங்க அதே ஆர்டர்ல பண்ணாலும் இப்போ என்ன ஆகும், இந்த இப்போ சொன்ன அதே சாம்பிள் தான். ஓகே, அதே ஆர்டர்ல எடுத்தாலும் இப்போ கிரைகோ யாரோ ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணாலும் both have taken the same branch, no, that branch has become version 2 unless that version இது. அதனால தான் கான்ஃப்ளிக்ட் வர்றதுன்றேன். அவங்க லைக் நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ் பிரான்ச் 1ல அகைன்ஸ்ட் எடுத்துட்டு நாட் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு த சேம் பிரான்ச் தென் கான்ஃப்ளிக்ட். அதான கான்ஃப்ளிக்ட் சிஸ்டம், அதான கான்ஃப்ளிக்ட் என்னது அட்ரஸ் மாறி போச்சு. ஓகே, ஆமா சேம் சார், லைக் அக்ரி வித் தட் எக்ஸாம்பிள். இங்க இருந்தது லைக் அதான் வெர்ஷன் 1ல நான் எடுத்தேன். பட் when I go back there is no version in the base. Only version 2 or version n is there. So இங்க வர்றப்ப நான் எந்த சேஞ்ச் பண்ணிருந்தாலும் even the smallest change would show as a conflict because அந்த இதுல வந்து the base branch is no more there. Okay, yeah, that's all I had. நீங்க சொன்னாலும் அந்த ஆர்டரை வந்து அது அவங்க மெயின்டைன் பண்ணணும், நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. நம்ம அந்த லிஸ்ட் நம்ம கைக்கு என்ன வருதோ அதான் கிளீன். அதுதான் சொன்னேன். இப்ப நம்ம கையில இப்ப இவ்வளவு டிக்கெட் கொடுத்துருக்காங்க, இதுல நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க அதை எப்படி பண்ணுவாங்க, ஏற்கனவே உள்ளது எக்ஸிஸ்டிங்கா உள்ளது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம கையில இவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதை நம்ம இப்படி கொடுத்தோம்னா இந்த டிக்கெட்ஸோட இந்த இதுல வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு மேபி இது இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 3 ஸ்பிண்ட் 4 ஸ்பிண்ட் போகும்போது இது ஷார்ட் அவுட் ஆயிடலாம். இதே ஆர்டர்ல நம்ம இப்படி 2 வாட்டி 3 வாட்டி கொடுக்கும்போது அந்த செரி பிக்கிங்ல வரக்கூடிய கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து ரிசால்வ் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்றேன். So Kili, does for some reason they are smacking at our developer saying no conflict is there. Okay, conflict because of us conflict is coming. So that is the main perspective they are carrying. அதுதான் இங்க பெரிய biggest ப்ராப்ளமா இருக்கு. அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் I was like updating. Sorry, you can continue. அதே மாதிரிதான் நான் ஆல்ரெடி நேத்து சொன்ன மாதிரி இப்போ ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் இவ்வளவு டிக்கெட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே ரேண்டமா பிக் பண்ணிருக்காங்க. ஹலோ கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குது. இப்போ அவங்க என்ன ப்ரியாரிட்டின்னு சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரேண்டமா இருக்கும். வேற டிப்ளாய்மெண்ட் வெர்ஷன்ஸ்ல உள்ள வேற டிக்கெட்ஸா இருக்கும். இதுதான் இங்க பிரச்சனை. அதுல that is one big problem. Unless you get from the same branch, you are working on a different branch, இல்லையா? Same version. When I say branch, no, same version. இல்ல ஆக்சுவலி இவங்க மெயின்ல இந்த டிக்கெட்ஸை மெர்ஜ் பண்ணிருக்காங்கல்ல, இதோட ஆர்டரே வேற ஆர்டர்ல இருக்கும். இப்போ அவங்க வந்து from the beginning to end வரதா இருந்துச்சுன்னா ஓகே. அவங்க இவ்வளவு டிக்கெட்ல ஒரு டிக்கெட் வந்து டிப்ளாய்மெண்ட் வெர்ஷன் 1 இருக்கும், இன்னொரு டிக்கெட் டிப்ளாய்மெண்ட் வெர்ஷன் வந்து 10 இருக்கும், ஒன்னு 50 இருக்குது. இப்படி மாறி போகும்போது தான் இந்த கான்ஃபிளிக்ட் ஜாஸ்தியா வருது. இல்ல அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேக்டர். நாட் டினைங் தட் ஒன். ஏன்னா இந்த வெர்ஷன் 1ல வெர்ஷன் நீங்க சொல்ற மாதிரி வெர்ஷன் 4.9ல they would have earlier முன்னாடி டெவலப் பண்ண கோட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு அங்க போய் பார்த்தா அங்க இல்ல அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கும். தட் இஸ் ஷூர், தட் இஸ் ஆல்சோ another biggest contributing factor. இதை மர்ஜ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரு 10 to 15 பிஆர்ஸ் தந்திருக்காங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 5 பிஆர் எடுத்தோம்னா 5மே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடியூல் அதில் டிபெண்டன்சியே எடுக்காது. நம்ம இந்த 5 மாடியூல்ஸே சிங்கிள் பிஆராக தந்துட்டா நம்மளுக்கு ரிசால்வ் ஆயிடும் மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ்.
இந்த சிங்கிள் அதுக்கு தான் பிஆரா அடிச்சு அனுப்புனாங்க. கொடுக்கும்போது கிரேக் வந்து நம்மள வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. நீங்க இப்படி அந்தந்த டிக்கெட்ல என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இதுலதான் நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். நான் ஆல்ரெடி ஒரு பிஆர் கொடுக்கும்போது எனக்கு அந்த டிக்கெட்டோட சேஞ்சஸ் வந்து எனக்கு மொத்தமே 2 ஃபைல் தான் இருக்குது மெயின்ல கொடுக்கும்போது. இப்போ நான் நியூ மெயினுக்கு போகும்போது எனக்கு செரி பிக்கிங் பண்ணும்போது எனக்கு அந்த பிரான்ச் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா வேற 2 ஃபைல்ஸோட டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை நான் இங்க ஆட் பண்ணேன்னா எனக்கு என்னோட ஃபைல் சேஞ்சஸ் வந்து 4 ஃபைல் சேஞ்சஸ் காமிக்குது. அந்த 4 ஃபைல் சேஞ்சஸோட நான் பிஆர் கொடுத்துட்டேன்னா அங்கிருந்து கிரேக்கு திருப்பி கொஸ்டின் பண்றான். லாஸ்ட் பிஆர்ல உனக்கு இதுக்கு ரெண்டு ஃபைல் தானே இருக்கு, இப்போ எதுக்கு 4 ஃபைல் அனுப்பி விட்றான்னு அவன் கேட்கலாம் திருப்பி. புரியுது. அப்போ வேணா நம்ம ஒன்று பண்ணலாம். இப்போ இந்த 15 to 16 இருக்கா, இல்லை டிபெண்டன்சி இல்லாத பிஆர்ஸ் அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மர்ஜ் பண்ணுறதுக்காக நம்மளே ஆர்டர் பண்ணி தந்துடலாம். டிபெண்டன்சிஸ் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கிறத நம்ம லாஸ்ட்டில் தள்ளி விட்டுறலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபீலே எனக்கு தெரிஞ்சு டிபெண்டன்சிஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபைவ்மே டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் 5 மர்ஜ் ஆனாலும் நம்மளுக்கு இந்த 15க்கு வந்து 5 ரெடியூஸ் ஆகும். ஆனந்த் ஒரு செகண்ட், இது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது டிபெண்டன்சி இருக்குதா என்னங்கிறது. இப்போ இந்த டிக்கெட் நம்ம மெர்ஜ் பண்ண போகும்போது அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் டிக்கெட்ஸ்லாம் அங்க மெர்ஜ் ஆயிருந்தா மட்டும்தான் இது ஆட்டோமேட்டிக்கா போய் மெர்ஜ் ஆகும். அது கரெக்ட். அந்த டிக்கெட் அது இல்லாட்டி அது அங்க கான்ஃப்ளிக்ட் அடிச்சு தான் வரும். புரியுது. அது கான்ஃப்ளிக்ட் அடிச்சு தான் வரும். அது புரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக் லிஸ்ட்ல சேஞ்சஸ் இருக்கும், அதுல டிபெண்டன்சி ப்ரீவியஸ் டிக்கெட்ஸ் இருக்கும். அதுக்கு புரியுது எனக்கு. இப்போ எந்த சேஞ்சுமே இல்ல, இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாடியூல்ஸ்ல அந்த பேஜஸ்ல அப்டேட்டடா இருக்குன்னா மட்டும்தான் இது அப்படியே போய் அந்த கோடு வந்து அங்க போய் உட்காருமே தவிர மற்றபடி என்ன இருந்தாலும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரதான் செய்யும். அது புரியுது. அது எனக்கு புரிஞ்சு தெரியல. இல்ல இப்போ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து தே ஆர் திங்கிங் கான்ஃப்ளிக்ட் ஆஸ் த டெவலப்பர்ஸ் இஷ்யூ. அதுதான் பிக்கஸ்ட் இதா இருக்குது, ரோட் பிளாக்கா இருக்கிறது. அதுதான் நேத்து நான் சொன்னேன், நான் அந்த கொஸ்டினரி ஒன்று ரெடி பண்ணிடுறேன், ஒன்னு அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்கலாம். அது இன்னைக்கெல்லாம் ரெடி பண்ணி நான் கொடுத்துறேன். என்னென்ன வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மெயின்ல என்ன வெர்ஷன், ப்ரொடக்ஷன்ல என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்க, நியூ மெயினுக்கு எந்த வெர்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ எந்த வெர்ஷன் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுல கொஸ்டினரி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு ரிப்ளை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு டேவிட் யாராவது கேட்டா கூட. செந்தில், நீங்க கொஸ்டினரி அது ஒரு நல்ல ஐடியா தான். அதுக்கு வந்து அவங்க லைக் நம்ம கொஸ்டின் கேட்குறோம், அதை ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அவங்க வந்து ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, இது கூட தெரியாதா அப்படிங்கிற இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையே அதுதான். இது வந்து இது கூட நம்ம தெளிவா சொல்லிடலாம். இது ஜஸ்ட் ஃபார் ஏ கிளாரிஃபிகேஷன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்க தரக்கூடிய பிஆர் எல்லாமே வேற டெப்ளாய்மென்ட் வெர்ஷன்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ we are confusing on that, that's what we are asking சொல்லி நம்ம வேணா அது நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்துக்கலாம். இல்ல whatever, like what will no இது ஆனந்த் சார் அவங்க கிட்ட கேட்டுட்டு அப்புறம் will take a call here. கிளி நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாமா கிளி? எல்லாரையும் ஆட் பண்ணுங்க, எல்லாரும் ஒரு பாயிண்ட்டுக்கும் 5 ரூபா கொடுக்கணும், பரவாயில்லையா? ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரா வந்து டெவோட பிரான்ச் ஒன்று இருக்கணும் கிளி. டெவோட பிரான்ச் இருக்கணும். நம்ம பண்ற ஃபுல் கான்ட்ரிபியூஷனுமே வந்து டெவோட பிரான்ச்சுக்கு போயிட்டு அது வந்து அந்த பிரான்ச் வந்து ஃபுல்லா வந்து டெஸ்ட் பண்ணி தரவு பண்ணி நம்ம தான் சைன் ஆஃப் பண்ணி நம்ம மெயின்ல வந்து மெர்ஜ் பண்ணோம். இப்படி வந்து நம்ம ஒரு டிக்கெட்டா வந்து இல்லைங்க கிளி, இது நம்ம சைட்ல நம்ம கரெக்ட் பண்ணாலே ஓவரால் வந்து இஷ்யூஸ் வந்து வராது. ஹாட் ஃபிக்ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரீக்ரியேட் ஆகுறது அது வராது. கியூஏ வந்துட்டு ஒரு டிக்கெட்டுக்குமே வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு டெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. ஒரு பிஆர்லயே வந்துட்டு நம்ம எல்லாமே கவர் அப் பண்ணி எல்லா சினாரியோஸுமே டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அங்கேயே நம்ம வந்து பிரேக் பண்ணிடல எந்த இதில் வந்துட்டு நமக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஃபுல் ஓவரால் அப்ளிகேஷன் ஒர்க்குதா இல்லையான்னு. இப்போ ஒரு பிஆராக போய் மெர்ஜ் ஆகும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூவாக வந்து வந்துட்டுருக்கு. அதே இப்போ நம்ம வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி ஒரு பிரான்ச்சில் வந்துட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம அவங்கக்கிட்ட அந்த பிரான்ச்சோட சேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். வி நீட் டு கம்யூனிகேட் விட் அண்ட் கில்லி. ஏன்னா அவங்களுக்கு ப்ராசஸ் தெரியலையா இல்லைன்னா நம்ம ப்ராசஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையான்னு தெரில. பட் இதில் தான் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். அவங்க பண்ணுற மாதிரி ஒரு பிஆருக்கும் அவங்க வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, இது வந்து இஷ்யூ வருதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம சைடில் தான் நம்ம வந்து கரெக்டாக இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. இல்லை கண்டிப்பாக அதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் அதுதான். இந்த அஜைலில் வந்து சொல்கிறது வந்து
okay, beginning of sprint, okay, நேத்து sprint okay, இன்னைக்கு sprint ஆரம்பிக்குதுன்னா, okay, all of us would be taking, see in the product, இது இந்த diagram போட்டு explain பண்ணதே வந்து நீங்க சொல்றது we'll if we checking if we can get to that, like answer and all, no, we are there, like we'll try to get that one. Because no, dev branch இப்போ sprint ஆரம்பிக்குதுன்னா, we will take branch 1 and all of us would be working against branch 1 and deploying it to branch 1, merge back. End of sprint, like 10th day or 12th day வந்து என்ன பண்ணுவோம், okay, QA team 10th day, let's say, let's not put 12, it'll be late, 10th, 9th or 10th day, QA, in the process itself QA day, but now we all will be working against this branch only, not to a new branch, something like this. Now இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஒவ்வொரு டிக்கெட்டும் ஒரு ஒரு பிரான்ச். நான் இங்க சொல்ற சேஞ்ச் வந்து இப்படிதான் நடக்குது இங்க. இப்போ அவங்க லாரா புரிஞ்சு பண்றாங்களா இல்ல புரியாம பண்றாங்களான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எஸ் கில்லி. அதான் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, QA வந்து ஒரு ஒரு டிக்கெட்டையுமே வந்து தனித்தனியா டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. பட் எல்லாமே கம்பைன் ஆகும்போது அந்த டெஸ்டிங் வந்து அங்க நடக்கல. ஸோ ஒரு மாடியூல்குள்ள இன்னொரு மாடியூல் கம்பைன் ஆகும்போது எக்ஸாக்ட்டா எரர் வரதான் செய்யும். அத அவங்க வந்து நியூ மெயின்ல கொண்டு போய் மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா, அது இன்னொரு எரர் வரதான் செய்யும். நம்மகிட்டே அந்த மெர்ஜிங் எல்லாமே ஆயிட்டு, நம்ம வந்து லாஸ்ட்டா ஒரு பிஆரா வந்து அவங்க வந்து அந்த இது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா, இங்கேருந்து நம்ம வந்து நம்ம QA சைட்ல இருந்துட்டு ஒரு சைன் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன்னா அவங்க இப்போ எஸ் எஸ் ரைஸ் பண்ற கொரி என்ன அப்படின்னா, நான் வந்து மெர்ஜ் பண்றேன், எனக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வருது, நீங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்றாங்க. பட் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பிஆரை மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, அது ஒழுங்கா ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று போய் மெர்ஜ் ஆகும்போது கான்ஃப்ளிக்ட் வரதான் செய்யும். ஸோ இதை நம்ம அட்ரஸ் இல்ல பண்ணணும் இல்ல கிளி. நம்ம அந்த பாயிண்ட் அப்படி அந்த ஒன்னு மர்ஜ் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் ஆயிருக்காதுன்னு அது நம்ம சொல்லவே வேண்டாம். வாட் ஐ வுட் சே, நோ, லைக் தேர் லைக் பிரான்ச்சஸ் சேஞ்ச், வெரி சிம்பிள். ஏமா நீங்க வேற நான் எடுத்த பிரான்ச் வேற, நான் எடுத்த வி ஹேவ் டு கோ பேக் அண்ட் டெல் தம், பஸ் நான் எடுத்த பிரான்ச் அகேன்ஸ்ட் த பிரான்ச் அப்ளிகேஷன் இஸ் ஒர்க்கிங். நீங்க வேற இடத்துல போட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி அது, இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஆல் குட், 99% ஆஃப் டைம் இட் வுடன்ட் ஒர்க் பிகாஸ் யுவர் மை பிரான்ச் ஹஸ் சேஞ்ச் ஆல்ரெடி. நீங்க நீங்க சொல்ற அதே தான் அஜைல்ல பார்த்தீங்கன்னா, பிகினிங் ஸ்டார்டிங் ஸ்பிரிண்ட்ல ஆல் வில் பி டேக்கிங் ஃப்ரம் சேம் பிரான்ச், merge against the same branch, and before end of it, no, release it, QA, do QA and all this. நீங்க சொல்றதே சரி. I'm not denying, no, that அதுதான் வந்து அஜைலோ இல்ல ஈவன் எந்த மெத்தடாலஜினாலும் வந்து அதுதான் பேசிக். நான் எடுத்த பிரான்ச்சில் நம்ம இது மர்ஜ் பண்ணாதானே அது கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருக்கும். வேற பிரான்ச்சுக்கு போனால் அது எப்படி கான்ஃப்ளிக்ட் வராமல் எதிர்பார்க்குறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ yes, that's that is what, no, unless we solve like their approach to getting branches and out of it. இப்போ நசிகா சொன்னா அந்த problem is going to persist. இப்போ because no, everyone is working against, இப்போ developer 1 branch 1 எடுத்திருப்பாரு, developer 2 நாளைக்கு எடுக்கிறாரு அப்படின்னா நாளைக்கு tomorrow it might have changed to branch B2 or version 2. developer 2 அங்க எடுப்பாரு, but developer 1 developer 2 are working against two different branches, which is 200% conflict would be there, because by the time developer 2 completes, developer 1 completes and checks in, அவருக்கு conflict வரும். but developer 2 check in பண்றப்ப வந்து if some other developer n check in பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கும் conflict வரும். so end of day all developers would be facing same problem. so அதுதான். முன்னாடி இந்த before cherry picking, why these problems did not come is all of us were working against the main branch only. இப்போ நான் எடுத்து சேஞ்ச் பண்ணேன்னா against the main branch I make changes and merge it to the main branch itself. that time all my main branch is same, whereas different files, ஏதாச்சும் same files ஒர்க் பண்றப்ப தான் அந்த கான்ஃப்ளிக்ட் வரும். now branch version itself is changing, system will start throwing whatever changes, but நீங்க எடுத்த branch நான் நீங்க push பண்ற branchம் different branches, then conflict. yeah, that's all I had. Okay. So Kili, can you work with the dev team and come up with one solution, considering that we have a list of priority PR set as well?
So what could the solution be? Can you please work and get back? Sure. So like for all those 15 plus tickets, what we will do, like Sendil said, no, we will all work against one branch version. We'll take that branch and start to propagate and tell the team. But we all worked on this branch version 1001. All these 15 changes are here in this branch. And this is the order in which they have to go in. Yeah, go in. Yeah, that's all. That is one way. Yeah, that is one way. If it is smaller number of tickets, that would go easily. But as the volume, no, even for 15. No, hang on. You can have 3 branches also, no? You create one branch for 5. You say 1001, 1002, 1003 also, no? 5, yeah, 5, all 5. dependent ticket. Yeah. Is that a possibility? You just work out a theoretical solution first, then socialize, get all the feedback. Then நம்ம லாஸ்ட் டைம் இப்படி போனோம் லக்கிலி. நம்ம ராகுலோட டிக்கெட்டு ஒரு இப்படி எடுத்துட்டு ரிலேட்டட் டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு பிஆரா வச்சு நம்ம கொண்டு போகும்போது அதை திருப்பி அனுப்பிட்டாங்க கிரேக்கு. இல்ல இது செந்தில் ஆனந்த் சார் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இந்த 15 டிக்கெட்ஸையும் டேக் அகைன்ஸ்ட் எ பிரான்ச் அண்ட் ஒர்க் அகைன்ஸ்ட். ஒவ்வொரு முறையும் வந்து அதுக்கு இது பண்ணுங்க. அந்த சேஞ்சஸ் வந்து அந்த பிரான்ச்சுக்கே புஷ் பண்றப்போ வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் வராது. இப்போ வர கான்ஃப்ளிக்ட் வந்து இஃப் த பிரான்ச் இஸ் சேம், பேஸ் பிரான்ச் இஸ் சேம், வுடன்ட் கம். இப்போ பண்றதும் வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு டிக்கெட்டுக்கா பண்றோம். நவ் லைக் ஆல் 15 டிக்கெட்ஸ் சேஞ்சஸ். இப்போ நச்சிகாமா அதுதான் சொன்னாங்க. இப்போ இந்த 15 டிக்கெட் சேஞ்சஸும் வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே வெர்ஷனாக போகிறப்ப, ஓகே இந்த 15 டிக்கெட்ஸ்க்கு இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு. ஓகே டெஸ்டர்ஸுக்கும் வந்து இட் பிகம்ஸ் ஈஸியர் ஜாப். ஓகே 15 டிக்கெட் 1 ஓகே இந்த வெர்ஷன் இருக்கு. ஓகே இதெல்லாம் இந்த சேஞ்சஸ். இந்த 15 டிக்கெட்ஸுக்கான அவுட்புட்டையும் வந்து டெஸ்டர்ஸ் தே கேன் டெஸ்ட் அண்ட் தென் சே ஓகே இந்த 15 டிக்கெட்ஸ்ல 5 டிக்கெட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஒர்க் அகெயின்ஸ்ட் ஒன்லி தட் திங்ஸ், தோஸ் சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக அப்படிதான் நம்ம வந்துட்டு கொடுத்தோம். டெஸ்டிங் ரிப்போர்ட் அண்ட் டெஸ்ட் கேசஸ் எல்லாமே சேர்த்து வச்சு தான் கொடுத்தோம். அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஒவ்வொரு பிஆர் அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்க ஃபிக்ஸடா இருக்காங்க. இல்ல நம்ம இந்த இது இப்ப அக்ரிட் அது வந்து ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஒரு பிஆர் கொடுங்கன்னு கேட்டாங்க. அது அக்ரிட். நம்ம அது இல்ல நம்ம இப்ப ஆனந்த் சார் வந்து சொல்யூஷன் சொன்னாங்களே இந்த 15க்கும் வந்து சேர்த்து பண்ண முடியுமா அப்படின்னு, அதுக்கான சொல்யூஷன் சொல்றோம். இப்ப சேர்த்தே பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டைம் எக்ஸ்ட்ராவா நம்ம ரீவர்க் பண்றதுதான் ஆகுமே தவிர அது சொல்யூஷனா ஆகாது கிளி. இல்ல அவங்களுடைய கன்கரன்ஸும் வாங்கிக்கணும். இது இப்படி பண்றோம், இது ஓகேவானு இது சேர்த்து பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஆனந்த் சார் சொன்னாலே தியரிட்டிக்கல் சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா தான் பண்ண முடியும். இப்போ அவங்க ஓகே நோனோ எனக்கு இது நோனோன்னாங்களா, ஓகே ஆக்சுவலா எனக்கு இல்ல கிளி. நான் என்ன சொல்றேன்னா ஆனந்த் அவர் சொல்றது வந்துட்டு ஓகே அக்செப்டபிள். இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணி தான் நமக்கு வந்துட்டு அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம திரும்பவும் பண்ணணும். என்னப்பா நீங்க மறுபடியும் இதே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க தான் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். இல்ல அது பாயிண்ட் கரெக்ட். இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் இந்த 15 லிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவர் இது நம்ம டேவிட் இதெல்லாம் கேட்டா ஹி வாஸ் லைக் த்ரோயிங் பேக் அட் அஸ். பஸ் நீங்க ஒரு டைம் டெஸ்ட் பண்ணீங்கல்ல அது கரெக்டா இருக்காதா, உங்களுக்கு எதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு டிக்கெட் இப்போ எடுக்கிறோம், நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது ஒர்க் கம்ப்ளீட்டட் தானே, நீங்க உங்களுக்கு எதுக்கு அதுல ப்ராப்ளம் வருது, அதுல கான்ஃப்ளிக்ட் வருதுன்றாங்க. அன்லஸ் தே ஹேவ் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கான்ஃப்ளிக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் லைக் வாட் எவர் யூ சே கான்ஃப்ளிக்ட் இஸ் ட்ரீட்டட் as a டெவலப்பர்ஸ் ப்ராப்ளம். இல்லையா ஆனந்த், இப்போ நம்ம பிட்டன் சைட்ல இருந்து மெர்ஜிங்ல இஷ்யூஸ் இருக்குன்னு அவங்களுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ சொல்லிதான் ஆகணும். அவன் மெர்ஜிங்கோட கரெக்டான ப்ராசஸை ஃபாலோ பண்ணாதான் இந்த எல்லா இஷ்யூஸும் சார்ட் அவுட் ஆகும். But what is the correct process? அதான் நம்ம ஆனந்த், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனந்த். இப்போ நம்ம வந்து 5 டிக்கெட் கொடுக்குறோம் அப்படின்னா 5 டிக்கெட்டையும் நம்ம ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி அது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம QA கிட்ட இருந்து நம்ம சைன் ஆஃப் வாங்கணும், நம்ம சீனியர்ஸ் கிட்ட இருந்து நம்ம சைன் ஆஃப் வாங்கணும். கடைசியாக எல்லாமே வந்து ப்ராப்பராக எங்கள் சைடில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சைடில் அவங்க ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டு அது ஒர்க் ஆகுதுன்னா அது ப்ரொடக்ஷனில் அவங்க மூவ் பண்ணும். இதுதான் வந்து ப்ராசஸாக வந்துட்டு பழைய கம்பெனில நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். பட் இங்கே வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் சரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அண்ட் அதான் இங்க லேக் ஆகுது. ஆனந்த் ஆனந்த் ஆக்சுவலாக இந்த பிஆர் மர்ஜிங்ன்ற பாட்டை வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பைலப் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அவங்க பண்ணுறப்ப தான் இந்த அது சொன்ன மர்ஜ் கான்ஃப்ளிக்ஸ் இஷ்யூஸு அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒரு மாடியூலில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தோம்னா இன்னொரு மாடியூலில் அது பிரேக் ஆகுறது, இது எல்லாமே அந்த மாதிரி அவங்க சேர்த்து வைக்கிறப்ப தான் நடக்குது. கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி பண்ணாங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்ல ஆ. ராகுல் ஃப்ரீக்வெண்ட்டா பண்ணாலும் என்னாகும், இந்த பிரச்சனை சொன்னோம் இல்லையா? அந்த பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இல்லாம தானே இருக்கு. எவ்வளவு இல்லை கிளி ஃப்ரீக்வெண்ட்டா இப்போ அதுக்கு பண்ணாலும். ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை கிளி ஆக்சுவலாக இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு வச்சுப்போங்களேன். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படி இப்போ இந்த வாரம் ஒரு 1 வீக் வந்து நம்ம எல்லாரும் 10 டெவலப்பர்ஸும் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கமிட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீக் நாங்கள் திரும்பவும் அடுத்த விஷயம் நாங்கள் எடுக்கிறப்ப எல்லார் கையிலுமே லேட்டஸ்ட் இருக்கும். லேட்டஸ்ட் இல்ல எடுத்து தான் அவங்க அதுதான் மறுபடியும் ஒர்க் சொல்றேன். பண்ணுவாங்க. இப்ப ஸோ ப்ராப்ளமே வந்து யாரும் அதுதான். ராகுல் இல்லை கிளி இப்போ ப்ராப்ளமே நான் இப்போ வந்து நான் அவங்க வந்து ஒரு வருஷனை மெயின்டைன். இப்போ நீங்க ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா அதே டிக்கெட் வந்து 10 டெவலப்பர்ஸும் அதே வெர்ஷன் சோர்ஸ் கோடு எடுத்து பண்ணாங்கன்னா அது அது பிரச்சனை இல்லை. அதே சோர்ஸ் கோட் வெர்ஷன் V1K எல்லாரும் அகேன்ஸ்டா புஷ் பண்றாங்கன்னா அப்ப கான்ஃப்ளிக்டே வராது. ஏதாச்சும் சேம் ஃபைல்ல ஒர்க் பண்ணாதான் கான்ஃப்ளிக்ட் வரும். அது ரிசால்வ் பண்ணலாம். பட் அவங்க என்ன பண்றாங்க, நீங்க இந்த 10 டெவலப்பர்ஸ் எடுத்த பின்னாடி அவங்க ஒரு டெவலப்பர் சேஞ்சை புஷ் பண்ணாலும் நீங்க 10 பேர் பண்ண சேஞ்சஸும் வந்து கான்ஃப்ளிக்ட்ல நிக்கும். நான் அதுதான் சொல்ல வரேன் நானு. கிளி அதுக்கு தான் நான் சொல்லிட்டு ஒரு இருக்கேன். அதுக்கு சஜஷன். எய்தர் நம்ம டெய்லி வந்து ஃபெச் பண்ணி புல் எடுக்கணும் கிளி. நம்ம ஒரு பிரான்ச்சுக்கே வந்து டெய்லி நம்ம ஃபெச் பண்ணி புல் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த கான்ஃப்ளிக்ட் ஒன்று நம்ம ம், ரிசால்வ் ம், பண்ணலாம். ரெண்டாவது ம், வந்துட்டு ம். இப்போ நான் சொன்ன அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க மர்ஜ் பண்ணுறது வந்துட்டு என்னன்னாக்கா அதுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் டேட் இப்போ வீக்லி ஒன்ஸ் டியூஸ்டே இல்லை தேர்ஸ்டே வந்து நான் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ 5 டிக்கெட் இருக்குன்னா 5 டிக்கெட் நான் மர்ஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து கேரண்டி இருந்தாக்கா ஃப்ரைடேவோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேவே நாம வந்துட்டு எப்படியுமே ஃபெச் எடுத்துருவோம். இப்போ நம்ம டெய்லி ஃபெச் புல் ம், ம். எடுக்கிறதாலேயே நமக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம டெய்லியும் நம்ம வந்து தவிர்க்கலாம். இல்ல அதுதான் ரிலீஸ் கேலண்டர். சரி, ரிலீஸ் கேலண்டர் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. சரி, என்னென்ன ரிலீஸ் கேலண்டர் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஓகே கேலண்டரை விட ரிலீஸ் கேலண்டரை அவங்க லேட்டாக தான் பிளான் பண்ணுறாங்க. அவங்க மர்ஜ் பண்ணுறது தான் நமக்கு மர்ஜிங் தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. ரிலீஸ் இல்ல வந்துட்டு அவங்க ரிலீஸ்ல இன்னைக்கு நீங்க இன்னைக்கு மர்ஜ் லாஸ்ட் பண்றாங்க ரிலீஸ்ல இருந்து அப்படின்னா கூட தானே அவங்க இப்போ. அதுக்கப்புறமேட்டு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அவங்க ஒரு 2-3 டேஸ் எடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. மர்ஜ் பண்ணி இல்ல கையோடய அதுதான் அவங்க ரிலீஸ் ராகுல். பண்றது இல்ல. இல்ல அதுதான் அந்த ரிலீஸ் கேலண்டர் அந்த டிசிப்ளின் அவங்க கிட்ட இருந்தாதான் வந்து நம்மளால வந்து ஓகே வெர்ஷன் 1ல இருந்து எடுக்க என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதான். அந்த டிசிப்ளின் இருந்தாதான் ஓகே இந்த வெர்ஷன் 1ல இந்த ரிலீஸ்க்கு வந்து வெர்ஷன் 1 போதுப்பா எல்லாரும் இந்த இடத்துல போடுங்க அப்படின்னா தான் நீங்க சொல்ற அந்த இது நடக்கும் இல்லையா? இல்ல அவங்க வந்து நான் பாட்டுக்கு நான் என் வெர்ஷனை வந்து மாத்திட்டே இருப்பேன். நீங்க வெர்ஷன் 1ல எடுத்துருங்க. நான் என் வெர்ஷன் பாட்டுக்கு நான் மாத்திட்டே இருப்பேன்னா அப்பயும் அந்த இது போகாதுல்ல. அதுதான் சொல்ல வரேன். அவங்க நீங்க அவங்க சொல்றது கிளி கரெக்ட். மாத்திரமே நம்ம டெய்லி ஃபெச் அண்ட் புல் ஆ எடுத்தோம் ஆ அப்படின்னாக்காலே நமக்கு நம்ம அதை தவிர்க்கலாம் கேள்வி. மெஜாரிட்டி இது தவிர்த்துடலாம். அக்ரீட். பட் கிளி But ஒரு is it கன்சர்ன் கிளி practical to fetch? Is it practical to fetch daily? எஸ் கிளி Does கிளி every ஒரு does ஒரு every does ஒரு every நிமிஷம் does இந்த இதை முடிச்சிடலாம். இந்த does ஓகே ஓகே does ஆன்சர் everybody agree that it is practical to fetch daily? எஸ் டைம் வி கேன் டூ டெய்லி. பட் அகைன் இந்த கான்ஃப்ளிக்ட் வர்றது திரும்ப நான் ரிசால்வ் பண்ணிட்டு அது உட்காந்துட்டு இருக்கணும். அதுக்கு ஐ வில் டு சிட் ஃபார் இட். இட் வில் டேக் barely ஒரு 20 minutes டைம் தான் கேள்வி. அந்த கான்ஃப்ளிக்ட் இல்ல நம்ம ரிசால்வ் ஃபார் பண்றதுக்கு யூ டெல் ஃபார் ஒன்லி ஃபார் யுவர் செல்ஃப், டோன்ட் டெல் ஃபார் அதர்ஸ். நோ இப்ப பேசுறது இல்ல எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? வந்து கேள்வி. நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் அதுதான். இப்ப பேசுறது நம்ம எல்லாருக்காகவும் தான் கேள்வி பேசுறோம். இப்ப 20 மினிட்ஸ் இல்ல நான் ஏன் சொல்றேன் எல்லாருக்காக அப்படின்னாக்கா நீங்க நம்ம 20 எல்லாருமே மினிட்ஸ் வந்து நம்ம இங்க கால்ல இருப்போம். ஸோ நம்ம கனெக்ட் இல்ல பண்ணோம் அப்படின்னா கூட அவங்க நீங்க இதுல ஒர்க் பண்ணீங்களான்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கோ இல்ல நமக்கு டெவ் டீம் குரூப் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் நம்ம போட்டு ரிப்ளை வாங்கிக்கலாம். ஸோ பேரே டேக் 20 to 40 மினிட்ஸ்க்குன்னு வச்சா கூட அந்த 40 மினிட்ஸ்க்குள்ள அந்த அந்த ஒர்க் முடிஞ்சிடும். say 4 of your developers are not reading your message and saying I didn't read and take it. We can always They are doing have a it. call. No, you can have call and discuss. Okay, no, if that is the process all of us want to follow, we will check with Anand sir like and the Scrum Masters and then do it. இல்ல நம்ம எதுவுமே வந்து இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும் even if we have the best solution we'll have to go in agreement with all the stakeholders இல்லையா? அதை நான் சொல்ல வரேன்.
நீங்க 20 மினிட்ஸ் உங்களுக்கு 20 மினிட்ஸ் போதும். somebody would take 5 minutes, somebody would take 1 hour to do the same activity. நான் அதுக்கு தான் சொன்னேன். லைக் இல்லை எல்லாருக்கும் உங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம இது நாள் வரைக்குமே நம்ம பார்த்துருப்போம்ல. இப்போ இந்த பாஸ்ட் 18 monthsலேயே வந்துட்டு அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்கிறாங்க சொல்லி ஒரு ஆவரேஜான ஒரு கணக்காக நமக்கு தெரியும்ல. ஸோ அவங்க வந்து பைலப்பாக ஒரு 40 ஃபைல்ஸ் ஆர் 50 ஃபைல்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறல. கான்ஃப்ளிக்டே வந்தாலுமே நமக்கு 1-2 ஃபைலில் தான் கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ அந்த 1-2 ஃபைல் அப்படின்றப்ப நம்ம ஈஸியாக மித்தவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. இல்ல அது வேணா ட்ரை கூட பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் கூட அது பண்ணி பாருங்க. இல்ல ஃபெட்ச் அண்ட் புல் எடுக்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு நம்ம அதை கேட்டு தான் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சு கூட இல்லை. கிளியர் ஃபெட்ச் அண்ட் புல் ஈஸியா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எனக்கு எந்த டினையும் இல்ல. டெவலப்பர்ஸ் வந்து எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங். நீங்க தான் ஒர்க் பண்றீங்க. நான் சும்மா பேசி வாயில பேசிட்டு மட்டும் தான் இருக்கேன். வாயில தான் நான் வர சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. So developers all in agreement in the process. Seriously. இல்ல நான் அது சொல்றேன். இல்ல நான் என்ன அவங்களுக்கு அவங்க வேலை இருக்குப்பா. எல்லாரும் கோடு ஒன்றும் இல்லை. ஸோ தட்ஸ் வாட் நான் அதுதான் சொல்ல வரேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷம் நான் மினிமல் இனிஷியல் கொஞ்ச நாள் இது ட்ரை பண்ணிட்டு தான் அப்புறம் டீபக் அது பண்ணிட்டு இருந்தோம். சோர்ஸ் கோட் என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். மினிமல் அமாங் டீம். ஏன்னா லைக் டிஃப்ரெண்ட் ஒர்க். நான் அதை தான் சொல்ல வரேன். nothing to mean different. இல்ல practically possible na execute, like we have all of our team is here, possible na, yes, we'll execute. அதான் நான் சொல்ல வரேன். No, first thing is that what are the constraints, risks, impediments that you will face if you fetch daily is what I want to understand. ஆக்சுவலாக அந்த இடத்துல நெகட்டிவ் கேசஸ்ன்னு எதுவுமே இருக்காது. வந்து ஏன்னா அவங்க சைடில் இருந்து தானே புஷ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ மோஸ்ட்லி அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் வந்து அவங்க புஷ் பண்ணுறாங்கன்றப்ப நமக்கு அந்த டெவலப்மெண்ட் ஏரஸ் லைக் லாகின் ஆகலை இந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே மோஸ்ட்லி வர வைக்க விட மாட்டாங்க அவங்க. ஸோ நம்ம தினமும் புல் எடுக்கிறப்ப நமக்கு லேட்டஸ்ட் கோட் மட்டும் தான் நம்ம கோடில் இருக்குமே தவிர அந்த ஓல்டர் வெர்ஷன் வந்துட்டு நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்காது. அந்த கேப் இருக்காது. ஓல்டர் வெர்ஷனுக்கும் இப்போ கரண்ட் வெர்ஷனுக்கும் அந்த கேப் வந்து நம்மளோட சோர்ஸ் கோட்ல இருக்காது. கண்டிப்பா வெரி லெஸ். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்க சொல்றதுக்கு 100% கரெக்ட். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்போ ஆனந்த் சார் நானும் கேட்கறது வந்து டெய்லி வந்து நான் வந்து கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுமா அப்படின்றது அந்த கொஸ்டின். அது எவ்வளவு ப்ராக்டிக்கல் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் தினமும் வராது. அதுவும் ஒரு ரேர் ஒகேஷன் தான். ஒரு 10 தடவை பண்றோம்னா ஒரு 2 தடவை வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கிளி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் கிளி. நம்ம ஒழுங்கா ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணாத மாதிரி இருக்கு கிளி. ஏன்னா நம்ம கிட்ட 2 சீனியர் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. டிஎல் லெவலுக்கு நம்ம கிட்ட ஆட்கள் இருக்காங்க. பட் நம்ம அவங்கள ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம விட்டன் கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா எங்ககிட்டயே வந்து டிஎல் இருக்காங்க. ஸோ அவங்களோட சைன் ஆஃப் இருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஹோல்ட் பண்ணுறது வந்து +10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடய நம்மக்கிட்ட டிஎல் ரேஞ்சில் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் வந்துட்டு அவங்களோட சைன் ஆஃப் இருக்குது, கியூவோட சைன் ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு தரோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டன் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணோம் கிள்ளி. இல்லைன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாமே ரிசால்வ் ஆகாது. ஒரு ஹைரார்கி வந்து நம்ம ஹைரார்கி ஃபாலோ பண்ணாத வரைக்கும் இது வந்து இஷ்யூஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் கிளி. இல்ல இந்த இஷ்யூ வருது வந்து உங்க செரி பிக்கிங் ஆக்டிவிட்டிஸ் முடியற வரைக்கும் தான் இல்லையா? அது முடிஞ்ச அப்புறம் you are in a BAU, right? That is a different thing. ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனந்த். இந்த இஷ்யூ வந்து இந்த இஷ்யூ முடியாது. ஏன்னா இந்த இஷ்யூ வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் மெர்ஜ் பண்ணுற இடம் வந்து நியூ மெயின் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனோட ஒரு வெர்ஷன். அந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷனில் வந்துட்டு நம்ம டைரெக்டாக நம்மளோட பிஆரை கொண்டு போய் மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ அந்த இஷ்யூ வந்து எப்போவுமே ரிசால்வ் ஆகாது. What Rahul is suggesting, it should actually resolve, no? No, it will not resolve. ஏன்னா அங்கே கியூஏ வந்து சைன் ஆஃபி கொடுக்க முடியாது. ஏன்னா அது நியூ மெயின் ப்ரொடக்ஷனோட இதில் வந்து அவங்க டைரெக்டாக மெர்ஜ் பண்ணும்போது அவங்களோட சைடில் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து இஷ்யூஸ் வந்துட்டே தான் இருக்கும்.
இங்க ஏன்னா இவங்க QA வந்துட்டு வேற ஒரு வெர்ஷனுக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். பட் அங்க வேற ஒரு வெர்ஷன் இருக்கும். நம்ம வந்து பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு. நம்ம வந்து அத இது பண்ண முடியாது. இல்லை நசிகா, ஆக்சுவலாக என்னன்னாக்கா இப்போ அவங்க சைடில் இருக்க இப்போ கான்ஃப்ளிக்ட் ஆகிறதால இப்போ நம்ம தர்மம் ஃபெச் அண்ட் புல் எடுக்கிறதால கியூஏட்ட போகிறதுமே லேட்டஸ்ட் கூட தான் போகும் நாம கொடுக்குறது. ஓகே. QA எத்தன வாட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க ராகுல்? அதான் என்னோட கொஸ்டின். இங்க அதுதான் வந்து இவ்ளோ இஷ்யூஸும் வந்துட்டு ரைஸ் ஆயிட்டு ப்ராக்டிக்கலா அது இருக்கு. பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரைஸ் தான் ஆயிட்டு கொஸ்டின் இருக்கு. ராகுல். நம்ம ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து அக்குமுலேட் பண்ணி நம்ம பண்றது இல்ல. அதுதான் இப்போ இங்க இஷ்யூ. நம்ம விட்டன் கிட்ட என்ன யூஸ்வலா சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிட்ட தினேஷ் இவங்க இருக்காங்க. ராகுலுக்கு இல்ல டீமுக்கு அதை எக்ஸ்பிளைன் தினேஷ் எஸ் கிளி. We need to explain இல்ல to டீமுக்கு விட்டன். சாரி விட்டன் நீங்க கிட்ட நம்ம சொல்லுங்க வந்து முடியும் நசிகா. ப்ரப்போஸ் பண்ணணும். எங்ககிட்ட தினேஷ்னு ஒரு ரிசோர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இவ்வளோ 10-12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு TL. இவங்களுக்கு கீழே ஒரு வெர்ஷன் இருக்கும். அந்த வெர்ஷன் கீழே எங்கள் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த வெர்ஷனுக்கு வந்து QA கிட்ட நாங்கள் ப்ராப்பராக சைன் ஆஃப் வாங்குகிறோம். ஸோ இட் வில் நாட் கமிட் எனி இஷ்யூஸ் இன் ப்ரொடக்ஷன். ஏன்னா இங்கே நம்ம ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வெர்ஷனுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே போய் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வந்து மினிமலாக வரும். மேபி இஷ்யூஸே வராது. இதுதான் ஆ கன்சர்ன். I agree on that point. எஸ் Actually, Nasika what said. So இல்ல 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 நம்ம அது டினை பண்ணல. அது அது வந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நம்ம இது இல்லை. அதுதான் வந்து ஆக்சுவல் எந்த டெவலப்மெண்ட் மோடு வாட்டர் ஃபால் ஆகட்டும் அஜைல் ஆகட்டும் வந்து அதில் தான் இது பண்ணுவாங்க. டெவலப்பர்ஸ் வுட் பி இப்போ நசிகா சொன்னாங்க இல்லையா, அந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் இங்கே பண்ணிட்டு அப்புறம் மர்ஜ் பண்ணுறது. மர்ஜிங் இஃப் யூ வாண்ட்னோ நான் நசிகா சொன்ன மாதிரி அதுதான் வந்து இந்த ப்ராசஸாக இருக்கும். ஐடியல் ஒர்க்கபிள் ப்ராசஸாக இருக்கும். பட் அதுக்கு வந்து அதாங்க அவங்க கிளி. அடுத்து வந்து இப்போ நம்ம செரி பிக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா செரி பிக்கிங்குமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்துட்டு இது பண்ணல. நம்ம ஏதோ வந்து ஒரு சீனியர் வைஸ் வந்துட்டு நீங்கள் வந்து புல் ரிக்வஸ்ட் கொடுங்க, நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட டிஎல்னு ஒருத்தங்க வந்து நம்ம இப்போ வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிஎல் வந்துட்டு டிஎல்க்கு கீழே தான் வந்து அந்த சைன் ஆஃப் வந்து இருக்கணும். இப்போ நான் என்னதான் வந்து நான் ஒரு சீனியர், நான் வந்து அதை இது பண்ணாலுமே எனக்கு அடுத்து ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி டிஎல் வந்து இருக்கணும். டிஎல் வந்துட்டு அது வந்து ஓகே, இது ஓகே, இந்த கோட்லாம் பண்ணலாம், இதில் வந்து இஷ்யூஸ் வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 லைன் கோட் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் இஷ்யூஸ் இருக்குது, இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. பட் எனக்கு தெரியாது. பட் என்னை விட ஹையர் லெவலில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அங்கேயே நம்ம வந்து இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கட் டவுன் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஒழுங்காக வந்து ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ராப்பராக வந்து பண்ணலாம். ரிட்டன் சைடில் நம்மளுக்கு கொஷினே வராது கிளி. அக்ரி நம்ம அந்த 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 இது இப்போ நம்ம டில் செப்டம்பர் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். தே வில் பி மர்ஜிங் இட் டு மெயின். அவர் கிரைகோ யாரோ ஒருத்தங்க மெயின் பண்ணுவாங்க. இப்போ செப்டம்பர்ல தான் வந்து செரி பிக்கிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம இல்லைங்க கிளி, இது நம்ம ஃபாலோவே பண்ணலைங்க கிளி. இது இல்ல வந்து இந்த ஃபாலோ பண்ணல. நான் என்ன சொல்றேன், இந்த இது சொல்றேன், மர்ஜிங் ப்ராசஸ்ல இது சொல்றோம். நீங்க சொல்ற அந்த ஒன் ஸ்டெப் மானிட்டரிங் லைக் ஃபுல்லி டெடிகேட்டட் அந்த ஒர்க்கு வந்து அக்ரிங். மெஜாரிட்டி ஆஃப் பிளேசஸ் வந்து அப்படிதான் நடக்கும். அந்த ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் திங்ஸ் அப்படிதான் நடக்கும். பட் இங்க அந்த ப்ராசஸை நம்ம வில் ஹேவ் டு கெட் பை இன் ஃப்ரம் தெம். சொல்லுங்க. நம்ம எதுவுமே மெர்ஜ் பண்ணல கிளி. இதோட பண்ண டெவலப்மெண்ட்ஸ்ல எதுவுமே கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆகல எந்த ஸ்ப்ரிண்ட்டுமே. அப்படி இருக்கும்போது அதனாலதான் நம்மளுக்கு இத்தனை இஷ்யூஸே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 15 PRs இருக்கு. இப்போ அவங்க ஹை ப்ரியாரிட்டின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 15 PRஸே நம்ம தனியாக அவங்க கேட்குற மாதிரி தனித்தனி PRாகவும் வச்சுக்கலாம். நசிகா சொன்ன மாதிரி ஒரு காமனான பிரான்ச்சில் எடுத்து அந்த 15 PRஸே மெர்ஜ் பண்ணி இதை இன்னொரு தனி பிரான்ச்சாகவும் கொடுத்து நம்ம 2 பேரும் சஜஸ்ட் பண்ணலாம். இதே நீங்கள் மெர்ஜ் பண்ணி பாருங்க, இதே மெர்ஜ் பண்ணி பாருங்க, எதில் இஷ்யூஸ் கம்மியாக இருக்கோ அதை நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சொல்லி நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி தரலாமே. இப்போ நசிகா சொன்ன ப்ராசஸ் படி இந்த 15 PRஸ்க்கும் நம்ம காமனாக ஒரு பிரான்ச் எடுத்து கொடுத்துட்டோம்னா ஆன் ஸ்ட்ரெச் இது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தாலும் அந்த 15 PRஸும் மெர்ஜ் ஆனாலே நம்மளுக்கு அந்த 120 PRோட கவுண்ட் டிராஸ்டிக்காக 100 கம்மியாயிடும். இல்ல இது 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 இதுதான் இது சொல்றது என்னது ஆனர் அந்த ரிலீஸ் கேலண்டர். இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்து இன்டூ ரிலீஸ் கேலண்டர். இப்போ வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னோம்னா வி ஆல் டிஸ்கஸ் ஓகே இந்த 15 இஷ்யூஸும் வந்து ஒரு ரிலீஸ்ல போகும்.
இப்போ நீங்க சொன்ன மாதிரி தானே அது அது டினையல் நோ டினையல் அதில் வந்து நோ டினையல் நம்ம அந்த பையன் லைக் பையன் தான் பண்ணணும் அவங்க கிட்ட ஓகே இதெல்லாம் இப்படி பண்றோம் ஓகேவான்ட்டு அதை நம்ம பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆ ஹைபிஆர்டின்னு கொடுத்துருக்காங்களே இப்படி அதில் ஃபர்ஸ்ட் டிக்கெட் பிக் ஸ்பில்ட்டோ 110 அதுலேயே நம்ம இப்போ போன ஜான்லேருந்து இந்த செப்டம்பர் வரை ஏகப்பட்ட டிபெண்டன்சி டிக்கெட்ஸ் இருக்கு இப்படி அது எல்லாமே merge ஆனாதான் நம்மளுக்கு 110 merge ஆகும் கம்ப்ளீட்டா. நினச்சிக்க கரெக்டான நீங்க தான் வேலை பண்ணுங்க. எஸ் அதுலயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 4 என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்ப அந்த கிளி 110க்கு முன்னாடியே 3 to 4 என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் போனாதான் நம்மளால அந்த 110வே கரெக்டா merge ஆகும். ஆமா அப்படின்னா ஆமா நம்மளுக்கு அது கண்டிப்பா 25 வந்துட்டே தான் இருக்கும். அவங்களும் டெவலப் பண்ணுவாங்க, நாங்களும் டெஸ்ட் பண்ணோம். கடைசியில நம்ம மேல தான் ப்ளேம் வரும். இல்ல இல்ல ஆ, இப்போ அதான் கிளி நடந்துட்டு ஆ, இருக்கு இப்போ அதான் நடந்துட்டு அடுத்து இருக்கு வந்து கிளி ஒரு கன்சர்ன் கிளி அடுத்து வந்து என்னன்னா நம்ம வந்து விட்டன் கிட்ட என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எங்ககிட்ட வந்து 2 டிஎல் இருக்காங்க 2 டிஎல் கீழேயே வந்துட்டு இத்தனை பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது தான் நம்ம வந்து விட்டன் கிட்ட நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஆமா அதே பாட் 1 பாட் 2 ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணால் இன்னும் பெட்டராக வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்து இண்டிவிஜுவலா வந்து ஒரு டிக்கெட்குள்ள போறனால மட்டும்தான் வந்து ஸ்ப்ரிண்ட் எண்ட்ல வந்துட்டு யாருமே வந்து ஸ்ப்ரிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாத மாரியும், இந்த ஸ்ப்ரிண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஓரளவுக்கு முடிக்காத மாரி இருக்கு. இப்ப இதே எனக்கு ஒரு டிஎல் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க என்ன மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன பண்றேன்? அவங்க முடிச்சாங்களா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்ப அவங்க கீழ நான் இருக்கும்போது, ஓகே அவங்க நம்மள மானிட்டர் பண்றாங்க. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஹைரார்கி வந்து இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து விட்டன் கிட்ட வந்து நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நாங்க இவ்ளோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தினேஷோட டீம் வந்து இவ்ளோ பண்ணியிருக்காங்க. இவங்களோட டீம் வந்து இவ்ளோ பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்க வந்து ஓவராலா நாங்க இப்படி ப்ராசஸ் ஃபாலோ பண்றோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ஓகே சேஸும் வந்துட்டு ஓகே அவங்க அவங்க சைடில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதாகும் கிளி. they're trying differently we will allow அப்படின்ற எஸ் மாதிரி கிளி வாய்ப்பு எஸ் இருக்கு கிளி yeah எஸ் எஸ் yeah agreed yeah agreed எஸ் கிளி. ஸோ நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்கள வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இன்னும் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மினோரி சைடு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலை. ஏன்னா fully அவங்களுக்கும் utilize பண்ணல ஃபுல்லி fully யூட்டிலைஸ் utilize பண்ணல பண்ணல கிளி. இப்போ எனக்கு ஒரு ஏதாவது ஒன்று வந்து எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஸோ நான் வந்து டிஎல்ங்கிற இதில் நான் வந்து அவங்ககிட்ட போய் தினேஷ் கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு சஜெக்ஷன் கொடுத்தாங்க. நான் அந்த சஜெக்ஷன் வந்து ஒர்க் பண்ணேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால எனக்கு ஒரு ஹையர் லெவல் அவங்க இருக்கிறனால எனக்கு அது வந்து ரிசால்வ் ஆகுது. எனக்கு தினேஷ் கூட ரிசால்வ் ஆகலை அப்படின்னா நான் கிளியை காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு ஹைரார்கி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். கண்டிப்பா All right. good All one right. All right. Okay. Kili, yeah, I think we'll keep that in mind. So, Kili, yeah, for this branching, I just want you to have a side conversation with the team, come up with some kind of a document saying that this is how we want to approach it, right? Give 2 approaches. One with what we are currently having and what are the challenges with it, and what we think is a better alternative in terms of a PR calendar with a firm release number, right? 9004 is 9004 is going 15 days from now. Then 9005 is going 20 days from now, whatever that is, right? ஆனந்த் அடுத்து இன்னொரு இது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்து நாங்கள் வந்து விட்டன் கிட்ட வந்துட்டு நாங்கள் வந்து நல்ல பேர் தான் வாங்கி வச்சுருந்தோம். அவங்க வந்து எங்களை பிலீவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது எப்போ உடஞ்சிது அப்படின்னா இந்த செரி பிக்கிங் அது இதுன்னு வரும்போது அவங்களுக்கே வந்து என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்கள வந்து இன்னும் ரொம்ப மானிட்டர் பண்ணணும் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் கில்லி வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி டீமை வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த செரி பிக்கிங் வந்தோடனே அந்த ஒரு ஹைரார்கி இல்லாதனால என்ன நடக்குதுன்னே வந்து அவங்க சைடும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நம்ம சைடும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த ஒரு அந்த ஒரு இது மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு இது இருக்காது. I know, yeah. Yeah, but yeah, now we have to gain back some credibility. We will do it, okay? Credibility ஒரு வாட்டி ட்ரஸ்ட் போச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் திருப்பி ட்ரஸ்ட் வரதுக்கு. எஸ் ஆனந்த். ஸோ அது
இப்போதைக்கு இல்ல நம்ம வந்து கரெக்டா வேலை பார்த்தா தான் அது வந்து முடியும். எஸ் கிளி. அந்த ப்ராசஸ் இப்போ நசிகா இது சொன்ன மாதிரி வந்து so far like till September things were like all going good. இந்த ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இந்த புது செரி பிக்கிங் ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண லைக் ஆல் அவர் ரெட் ஃபிளாக்ஸ் வேர் டர்ன் டவுன். நீங்க So வந்து when அப்போ புஷ் பேக் பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். See, full pushback, right? In terms of we think this is a better idea, let us know. We think these are the problems with this. How are we going to resolve? அது பண்ணின்னு வந்திருந்தோம்னா கொஞ்சம் சரியா இருந்திருக்கும். Now is another opportunity to do it. ஆனந்த் அப்பவுமே கில்லி இதை நாங்க கொண்டு போனோம். கில்லியே அதை கொண்டு போனாரு அவங்க கிட்ட. கிரேக் வந்து இது கொஞ்சம் இதா இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போகும்போது நாங்க இப்படிதான் ஃபாலோ பண்ண போறோங்கிறத அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஆமா, அப்பவுமே அதை நம்ம அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணோம். இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வரப்போறதுன்னு டாக்குமெண்ட் பண்ணி அமிச்சிங்களா? இல்ல it is going to be very complex and time taking அப்படின்னு சொன்னோம். ஏன் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றது ஒண்ணு கில்லி. பக்காவா டாக்குமெண்ட் பண்ணிட்டு ஒரு 4 யூஸ் கேஸ் போட்டுட்டு saying that see this is where this is going to break. Right now you tell us how we can help you succeed in this. Correct? அனந்த் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த மெயின் பிரான்ச் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தோம். மெயின் பிரான்ச்சில் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து அதில் ஆல்மோஸ்ட் திங்க் அந்த ஜூன் ஏப்ரல் மந்த் வரைக்குமே எல்லாமே எங்களோட பிஆர் எல்லாமே அங்கே மெர்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து ஹாட் ஃபிக்ஸோட பிரான்ச் அங்கே ப்ரொடக்ஷனில் ஒழுங்காக ஒர்க் ஆகுதுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இதை வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து எங்களை பர்பஸ்ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ண சொன்னாங்க, செரி பிக்கிங் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களோட பெனிஃபிட்டுக்காக வேண்டி மட்டும்தான் நாங்கள் இப்போ செரி பிக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இத்தனை பேர் இத்தனை டிக்கெட் எடுத்து ஒர்க் பண்ணி அதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதி கவரேஜ் எழுதி நாங்கள் எங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் போட்டு தான் நாங்கள் வந்து அவங்க பெனிஃபிட்டுக்காக வேண்டி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பண்ணி முடித்த டிக்கெட்டுக்கு நாங்கள் திரும்ப ஒரு 4 months ஒரு 5 to 6 months பண்ண டிக்கெட்டுக்கு நாங்கள் திரும்ப ஒரு 2 months எஃபோர்ட் போட்டு நாங்கள் அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் கவரேஜ் எல்லாமே பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பட் அந்த பெனிஃபிட்டுக்கு வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல. அவங்க ரிட்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சைடில் தான் இஷ்யூ, நீங்கள் தான் வந்து இது சரி பண்ணியிருக்கணும், நீங்கள் தான் வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்றாங்க. பட் எங்கள் சைடில் நாங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி அந்த பிஆர் ரைஸ் பண்ணி அங்கே கொடுத்தாச்சு. பட் அவங்க சைடில் அவங்க ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாதனால, மெயினாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஒழுங்காக ப்ராப்பராக அவங்க பண்ணலை, ஒழுங்காக அனலைஸ் பண்ணல. அவங்க பண்ணாமல் இருந்துட்டு நாங்கள் இப்போ அவங்க பெனிஃபிஷியராக மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பட் இப்போ எங்களுக்கு தான் எல்லாமே வந்து லாஸ்ட் டைமில் வந்து டீமாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணல, உங்கள் சைடு இஷ்யூ. நான் மேபி வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா கில்லி வந்து ஆல்மோஸ்ட் ப்ரொடக்டர்ஸ் ஓகே. கில்லி வந்து ஒரு மேனேஜராக இருந்து எங்கெல்லாம் எங்களை ப்ரொடக்ட் பண்ண முடியுமோ ப்ரொடக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து லாரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இதை வந்து இங்கே ஹாட் ஃபிக்ஸில் வந்துட்டு இந்த பிரான்ச் தான் நாங்கள் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லும் போதுமே கில்லி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் கில்லி வந்துட்டு ஓகே நாங்கள் டீமாக பண்ணி தரோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. எல்லாமே வந்து ஹெல்பிங் டு கிளைண்ட். பட் எண்ட் ஆஃப் த டேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களால் தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ இஷ்யூஸ் வந்து வருதுங்க சொல்லும்போது, இது ஏதோ ஒரு டைமில் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ண போனேன், என்னடா திரும்ப என்ன ஹெல்ப் பண்ண வந்த என்னையே வந்து இது பண்ணுறீங்கன்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு எண்ட் ஆஃப் த டேல. I get it. I get the point. Yeah, I've already discussed this with Gilly more than once. Yeah. So we should have taken it to probably Chase and David and all these people saying that, hey, things are not going as you think it is. So we should do it. At least we have a chance now. Okay. எஸ் அண்ணன். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து கில்லி உங்களால் வந்து இவ்வளோ இஷ்யூஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹாட் ஃபிக்ஸுமே வந்துட்டு கில்லி வந்து இவ்வளோ டைம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பண்ணுங்கள். கில்லி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீஅப் ஹேண்ட் வந்து ஃப்ரீஅப்பாக தான் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நானுமே வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து இந்த கரண்ட் ஸ்ப்ரிண்ட்டுக்கு வந்து டிக்கெட் இருந்துச்சு, ஆனால் அந்த ஸ்ப்ரிண்ட்லேயே நான் வந்து செரி பிக்கிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அந்த ஸ்ப்ரிண்ட்லேயுமே வந்து கில்லி வந்து எனக்கு 1.5 hours வந்து கொடுத்தாங்க ஒரு நாள், இன்னும் ஒரு ஹாஃப் டே வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் அந்த
டிக்கெட் வந்து எடுத்து பண்ணும்போது நான் செரி பிக்கும் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டோட இம்பாக்ட் அனாலிசிஸும் நான் வந்து இது பண்ணேன். ஸோ வந்துட்டு கில்லிட்ட எண்ட் ஆஃப் த டேல வந்துட்டு கில்லி எனக்கு ஒரு மீட்டிங் வச்சு கேட்டாங்க, எப்படி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணிடுவீங்களா, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் கில்லி, நான் வந்து ஃபிங்கர் பிரிண்டோட எல்லாமே இது பண்ணிவிட்டேன், என்னோட டிவைஸ்லேயே வந்துட்டு அதை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை, நான் அது வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னேன். ஸோ கில்லி வந்து அவங்க சைடில் பண்ணாமல் இல்லை. this is 2 weeks அடுத்து before, yeah. இஸ் அனந்த். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு. எனக்கு வந்து ஒரு டெஸ்டிங் டிவைஸ் வந்து தேவைப்படுச்சு. ஸோ நான் கில்லி கிட்ட அப்ரோச் பண்ணேன். நான் வந்து மார்னிங் சொன்னேன், ஆஃப்டர்நூன் வந்து கில்லி எனக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் கில்லியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது, நீங்கள் தான் எனக்கு எதுவுமே. நான் வந்து என் மேலே இருக்க ட்ரஸ்ட்டில் வந்துட்டு கில்லி எனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. நான் வந்து கில்லிக்கு வந்து நான் தான் வந்து பண்ணி கொடுக்கணும். இப்போது என் சைடில் வந்துட்டு ஒரு பிளாக்கரை நான் வச்சுட்டு நான் வந்து கில்லியே சொல்ல முடியாது. கில்லி ஒரு மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர். அவங்க வந்துட்டு நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட்டில் நீங்கள் பண்ணுங்கப்பா, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டை கொடுக்குறாங்க. எண்ட் ஆஃப் த டேயில் ஸ்ப்ரிண்ட்டில் டிக்கெட் முடியல அப்படின்னா பை த டெவலப்பர் இஷ்யூன்னு நான் சொல்லுவேனே தவிர கில்லி மேலே இஷ்யூன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கில்லி வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், அவர் வந்து ஒரு ஆளையும் ஸ்க்ரீனிங் பண்ண முடியாது. அதே இது நம்மளுக்கிட்ட 2 டிஎல் இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா கில்லியே இப்போ நம்ம வந்து ஒரு இதுக்குமே வந்து கில்லி நீங்கள் தான் ஒரு இதுக்கும் கில்லியை பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. கில்லிக்கு கீழே 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கீழே இருக்க டெவலப்பர்ஸை வந்துட்டு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணலாம். Yeah, I agree with you, but பிகாஸ் கில்லி வந்து எஸ் அனந்த், கில்லி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் விட்டன் சைடில் வந்துட்டு டீமை வந்துட்டு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. மினோரி சைடுமே வந்து டீம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ டீமில் உள்ள யாரையுமே வந்துட்டு கில்லி வந்துட்டு இவங்களால தான் பிரச்சனை, அவங்களால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கில்லி வந்து யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி இது வரைக்கும் வந்துட்டு அவங்க மேலே வந்து ஒரு இது வந்து இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆன விட்டது கிடையாது இந்த பாஸ்ட் 1.5 இயர்ஸில். ஸோ திஸ் இஸ் அவர் டைம் டு ப்ரொடெக்ட் கில்லி. இப்போ வந்து செரி பிக்கிங்னால வந்துட்டு கில்லி நேம் வந்துட்டு இப்போது இதாகிறது வந்துட்டு ஐ காண்ட் அக்செப்ட். அண்ட் ஸோ இதை வந்து நான் வந்து ஓப்பன் அப் பண்ணுறேன். இது நான் வந்து இல்லை கில்லி, இல்லை நான் வந்து இது சொல்லணும் அதனால சொன்னேன் கில்லி. I understand what you're saying. Yes. Yeah. So understand, Nasika, I am not shooting Killy, okay? Okay. No, I am not for targeting him. Yes, but has he made some mistakes? இப்போ நீங்க லாஸ்டா ஒரு 30-40 seconds சொன்னீங்க இல்லையா? That is also a problem in terms of he not pointing out errors when or problems when it should have been pointed out. Okay, so if he had pointed out some of the errors and problems when we were 6 months into the engagement, 12 months into the engagement, 15 months into the engagement, those things would have improved and become part of normal process as well. Okay. Do we have a chance to redeem? Yes, we have a chance to redeem. Is Killy at fault there? Yes, Killy is at fault there. You shouldn't ring fence problems. You should either guide and push it to a solution or eliminate the problem itself. So no, if you are saying no, we are not highlighted the problems, I wouldn't agree with that. Reason is, even for this in the cherry picking வந்து நம்ம சொல்றோம், it's going to be complex, time taking, not as easy as you think அப்படின்னு. அவங்க அதுக்கு வந்து 1.5 பக்கம் மெயில் எழுதி இல்லை இதுதான் கரெக்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இன் தட் மெயில் all executive teams are all there. But you should point out, you should point out problems, challenges, giving examples, no, saying that if I take this ticket from this date and then take a ticket from another date, this is what is the issue that is going to come. What is our solution for this, or what is your solution for this? And கேட்கணும் இல்லையா? இல்ல நம்ம கேட்கறப்ப தான் இதுதான் சொல்யூஷன், கோ ஃபார்வர்டுங்கிறாங்க. Go forward. You have to address again, these are the challenges. Are you accepting these challenges? இல்ல
ஸோ when we told see நம்ம அது ஒரு பாயிண்ட். நம்ம இந்த சேலஞ்சஸ் சொல்றாங்க, நம்ம சொல்ற சேலஞ்சஸ் வந்து இல்ல நீங்க சொல்றது ஒன்றும் சேலஞ்சஸ் இல்ல, நாங்க சொல்றது ஈஸியா தான் இருக்கு, யூ கோ ஹெட்ங்கிறாங்க. ஓகே, வி ஹவ் கான் இட். இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ நம்ம வந்து வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் ரிலீஸ் லிஸ்ட் ஆஃப் ரிலீஸ். ஃபார் தட் ஆல்சோ வி ஆர் கெட்டிங் ஸ்மாக்ட் அண்ட் ஸ்மியர்டு. But you got அதை the நீங்க release list because I think they understood that now. Okay. see, after smacking and smearing, understanding, fine, changes are happening, we are seeing. But damage done is like, I don't know how that would be recovered. Like, Correct. Agree. Agreed, boss. I am not disagreeing there. Okay. Yes. So, Kili, I think you have to have a side conversation with the team. Say what is the, now that we have this PR list, priority list, it is going to keep coming. Do you understand that bit? That probably next week they'll send you one more of this high priority list or release list, which is going to go in. Correct? Huh? I'm sure they will start. there now we will say we will work against a version. Okay, not the way it is practiced now. Only if we work against all these 5 tickets against one version of source code, all these can go into different PRs, but no, all these should go against one version. Then only this conflict issue would get resolved. For these 5 tickets or 15 tickets, conflict issues would get resolved if we go against one version. Yeah, against any stable version. Correct. And okay. Unstable version, avanga like change பண்ணிட்டு then they come back and see, again conflict is going to come. நான் சொல்றது புரியுங்களா? முதல்ல சொன்ன அதே ப்ராசஸ்ங்க. அந்த ஸ்டேபிள் வெர்ஷன் அகேன்ஸ்டா வில் ஒர்க் அண்ட் சால்வ் இட். And it would be their part of the responsibility to take from there and then move forward. Not to merge against a different version and say again conflicts are coming. Yes. Yep. All right. Yeah, I get that. Yeah. Can you just come up with a solution paper for that and we'll walk through between today and Monday? Yeah, sure. All right. Yes. Yes, Soundarya. Do you have anything to add? If you had left anything incomplete yesterday, please do add. Concern சொல்லப்போனா I do have one like எல்லாரும் மோஸ்ட்டாக அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். பட் இப்போ அந்த டிக்கெட்னா அதோட பிஆர் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா மற்ற டெவலப்பர்ஸுக்கு அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இஃப் இட் இஸ் டிபெண்ட் ஸ்டோரி இருந்துச்சுன்னா. எனக்கு புரியவே இல்லை. எனக்கும் புரியல சௌந்தர்யா. இப்போ ஒரு டிக்கெட் எடுக்கிறோன்னா அதோட ரிலேட்டட் சேஞ்சஸ் மட்டும் அந்த பிஆர்ல இருந்துச்சுன்னா மற்ற டெவலப்பர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். இஃப் இட் இஸ் ஆஸ் எனி டிபெண்ட் ஆன் தட் ஸ்டோரி. எனக்கு ஒன்றும் புரியல. டிக்கெட்டுனா நீங்க பிஆர் சொல்றீங்களா இல்ல இஷ்யூவை சொல்றீங்களா? சி ஒன் இஷ்யூ மே நீட் சப் இஷ்யூஸ் அண்ட் அதர் திங்ஸ். மல்டிபிள் சப் இஷ்யூ. ஒரு பெரிய இஷ்யூ எடுக்கிற இப்போ நீங்களே ஒர்க் பண்ண ரிப்போர்ட்டிங்னா இட் வில் ஹேவ் சப் இஷ்யூஸ். இல்ல ராகுல் பண்ண டிக்கெட் ஷெட்யூலருக்கு பண்ண டிக்கெட் எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கிளி ஆக்சுவலா சொல்லுங்களா? எனக்கு அவங்க சொன்னது புரியல. ஆட்டோமேஷனுக்கு வந்து நம்ம 3-4 இஷ்யூ வந்து சேர்த்து வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிஆர் ரைஸ் பண்ணியிருந்தோம்ல கிளி. ஸோ அதில் ஒரு இஷ்யூ வந்துட்டு 272. ஸோ அதை வந்து நான் டிக்கெட்டில் வந்துட்டு நான் அந்த பிஆர் மெர்ஜ் பண்ணி இது டேக் பண்ணி வைப்போம்ல. ஸோ அது மாதிரி நான் டேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த இஷ்யூ அந்த பிஆருக்கான அதாவது அந்த இஷ்யூக்கான பிஆர் மட்டும் அதில் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நாம் அதுக்கு முன்னாடி செரி பிக்கிங்கு ட்ரை பண்ணது இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதானே சொல்ல வரீங்க? ஸோ இது இப்போ நான் அதை வந்துட்டு இப்போ 272 வந்து நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணேன்னா நம்ம புதுசாக பண்ண ஆட்டோமேஷன் விட்டுட்டு நான் பழைய மாதிரி இருக்க ஆட்டோமேஷனுக்கு தான் நம்ம இப்போ பண்ணி கொடுத்தோம். ஸோ அது இன் ப்ராக்ரஸில் இருந்துச்சு. அவங்க என்கிட்ட கேட்டப்ப இன் ப்ராக்ரஸில் இருக்கிறது வந்து நான் அவங்களுக்கு தர முடியாது. இப்போ வந்து can you please generalize this problem? I still don't get it. Sorry, cherry picking. I'm sounding very dumb, but yeah, that's out. Yeah, for cherry picking வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 3 to 4 இஷ்யூஸ் வந்து கம்பைன் பண்ணி சிங்கிள் பிஆர் நாங்கள் ரைஸ் பண்ணியிருந்தோம்.
ஓகே, அது எனக்கு புரிஞ்சிடுது. தென் அந்த பிஆரை வந்துட்டு நான் டிக்கெட்ல டேக் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, அந்த as a டிக்கெட் as a வந்துட்டு சௌந்தர்யா dependency, பண்றதுக்கு as a இல்ல dependency, அந்த as a டிக்கெட்டுக்கான what? பிஆரை அந்த Okay, டிக்கெட்டுக்கான பிஆரை நான் டேக் பண்றது. all right, got ஐ it. திங்க் சௌந்தர்யா கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? ஸோ அந்த மாதிரி டேக் பண்ணி வச்சிருந்தப்ப அவங்க வந்து அந்த பிஆரை பார்த்துட்டு அதில் மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்குது, மல்டிபிள் இஷ்யூஸ்க்கான பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டாங்க. பட் ஆனால் அது வந்து ஆட்டோமேஷன் புதுசாக நம்ம பண்ண ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண டிக்கெட் அது. ம். இப்போ அதெல்லாம் கிரேக் வந்து பர்ன்ஸ் பண்ண முடியாது, நம்ம அந்த பிஆரே உடைக்கணும்னு சொல்லதுனால நம்ம 272 பழையபடி இருக்க ஆட்டோமேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணோம். அதை நான் இன் ப்ராசஸில் பண்ணிட்டு இருக்கப்போ தான் இவங்களுக்கு டிபெண்டான 272க்கு டிபெண்டான ஒரு டிக்கெட் தான் 271. ஸோ அந்த 271 அவங்க எடுத்துகிட்டு வரப்ப இதுக்கான பிஆர் வந்து இந்த இஷ்யூக்கான மட்டுமே இருக்க பிஆர் வந்து அதில் இல்லை, அதனால தான் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போதைக்கு அந்த 272 வந்து என்கிட்ட இன் ப்ராக்ரஸ். ஸோ நான் எப்படி தர முடியும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகே, இல்ல இண்டிபெண்டன்சி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இண்டிபெண்டன்ட் எவ்வளவு பாசிபிலிட்டியா இண்டிபெண்டன்ட் Atomic. ஆக்டிவிட்டியை ஓகே அட்டாமிக் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டியை தரணும் சொல்றீங்களா சௌந்தர்யா? எஸ் கிளி. லைக் இப்போ என்னோட இஷ்யூ 271 எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ராகுலோட சேஞ்சஸ் அங்கே இருந்தால் தான் என்னோட சேஞ்சஸ் நான் அங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூ வரும்போது ஸோ இல்ல எனக்கு அதான் அந்த அவரோட டிபெண்டன்சி போட்டு இல்லை விடுறோம். இப்போ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட்ல சொல்கிற அந்த இஷ்யூக்கு டிபெண்டன்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் இருக்கு. ஸோ தட் தீஸ் எஸ் ஆர் கிளி. டிபெண்டன்ட். ஸோ டிபெண்டன்ட் பிளாக்கர் அந்த மாதிரி எதுவும் டேக் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றவங்களுக்கு. தென் ஆமாங்க கிளி. அவங்க டிக்கெட் கிரியேட் பண்ணும்போதே அவங்க சைல்ட் டிக்கெட், சப் டிக்கெட் இல்லாட்டி அந்த டிக்கெட் ரெண்டும் லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, இல்ல அது ஒன் பிசினஸ்க்கு செகண்ட் அது கிளி. தெரிஞ்சிருந்துச்சுன்னா பண்ணியிருந்திருப்பாங்க. மேபி டெவலப்பர்ஸ் இல்லைங்க மேபி கிளி, மற்ற டிக்கெட்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட்டுக்கு மிஸ் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. வாட் எவர் லைக் மேபி மிஸ்ஸஸ் ஆர் சம்திங். இல்ல தெரிஞ்சு ஒன் யாரும் இப்படி செகண்ட் கிளி. டேக் பண்ணாம விட்டுருக்க மாட்டாங்க. மேபி மிஸ்ட் அவுட் அப்படி அந்த மாதிரி வில் கன்சிடர் அதான். கிவ் எஸ் கிளி. பெனிஃபிட் ஒன் ஆஃப் டவுட் செகண்ட் டு கிளி. தெம். ஒன் செகண்ட் கிளி. ஆக்சுவலாக இப்போ அந்த 272வும் 271ம் ரிலேட்டட் டிபெண்ட் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் அந்த 271 வந்துட்டு நான் 272 பண்ணாமல் பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா பண்ண முடியும். அது கண்டிப்பாக பண்ணவே முடியும். ஸோ அது 3 வீக்ஸாக வச்சிருந்து கடைசி நேரத்தில் வந்து நம்ம டிபெண்டன்ஸ்னு சொல்கிறது வந்து நல்லா இல்லை. ஒன்ஸ் அவங்க முடிச்சிட்டு கூட அந்த சேஞ்சஸ்லாம் இன்கார்பரேட் ஒரு பிரான்ச்சில் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன வந்திருந்தாங்கன்னா கூட எனக்கு அந்த வேலை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக போயிருந்திருக்கும். அதுக்கு அவங்க யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுதியிருந்திருப்பாங்க, அதே நேரம் ஓகே, வந்துட்டு நோ ஐ கெட். சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். அது போக நான் எக்ஸ்ட்ராவாக 2 HTML ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ ஓகே, அது இல்ல டிபெண்ட் ஓகே தான். ஓகே ஆனால் அது ஐ வந்து கெட் த தனியாக பாயிண்ட். பண்ண முடியுமானா கண்டிப்பாக தனியாக பண்ண முடியும். இல்ல ஐ கெட் த பாயிண்ட். இது என்னன்னா ஸோ ஆல் டீமுக்கு என்ன சொல்லணும், அந்த இம்பாக்ட் அனாலிசிஸ் சோர்ஸ் கோட் வரைக்கும் நம்ம எந்த ஃபைல்ல போய் இந்த இந்த எந்த சேஞ்சஸும் வந்து நம்ம எந்த ஃபைல்ல போய் சேஞ்ச் பண்ணுவோம் அது வரைக்குமே நான் இம்பாக்ட் அனாலிசிஸை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாரிட்டி இந்த டிபெண்டன்சி வந்து ஆரம்பத்திலே வந்திருக்கும். அந்த மிஸ் இது இது தட் இஸ் அவர் டெவலப்பர்ஸ் ப்ராப்ளம். ஸோ சௌந்தர்யா நம்ம அந்த இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணாததுனால மேபி இந்த இந்த இஷ்யூஸ் வந்திருக்கா இப்போ? இல்லைங்க. நான் இம்பேக்ட் அனாலிசிஸ் பண்ணி அந்த டிக்கெட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ல இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஆண்ட்ரூ கிட்ட வாங்கி வச்சிருந்தேன். பட் எனக்கு தமிழ் அன்னைக்கு அப்டேட் குடுக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. டெஸ்டிங் பண்ணி ஏதோ அப்டேட் குடுக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. ஓ! ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டிக்கெட் இருக்கு. ஸோ எனக்கு இப்போ அந்த ஃபீச்சர் ஒரு சேவ் ஃபங்ஷனாலிட்டி அவரு எழுதியிருக்காரு காலம் செக்லிஸ்ட்டுக்கு. அங்க எனக்கு ஆட் பண்ற மாதிரி எனக்கு டிக்கெட். ஸோ அவரோட டிக்கெட் அவர் அது ஓகே இம்ப்ளிமெண்ட் ஓகே பண்ணியிருந்தா தானே நான் அங்க போய் என்னோட காலம்ஸ்ல ஆட் பண்ண முடியும் கிளி. ஸோ இது டிபெண்டன்ட் ஓகே தானே. ஓகே ஓகே இல்லை சௌந்தர்யா, அந்த ஆக்சுவலாக ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு அந்த விஷயத்தில் வந்துட்டு ஆமா. நான் ஆட்டோமேஷனுக்கும் பண்ணியிருக்கேன், வியூ செக் காலம் செக்குக்கும் நான் வச்சுருக்கேன். சரியா? ஸோ நீ பண்ணுறத நீ பண்ணி முடிச்சிருந்த அப்படின்னாக்கா எனக்கு எக்ஸ்ட்ராவாக காலம் ஆட் பண்ணி நீ ஆல்ரெடி கொடுத்துருப்ப. ஸோ சர்வீஸில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். நான் வந்துட்டு மாற்ற போகிற இடமே 3 இடமா தான் இருக்கும். ஒன்று வந்துட்டு HTML வந்து நான் செக் பாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்போர்ட்ஸில் வந்து அந்த காலம் செக் ஆனாக்கா வச்சிருக்க கண்டிஷன் நான் எழுதுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். நீ இது அந்த அளவுக்கு கோர் டிபெண்ட் கிடையாதுன்றதை தான் நான் சொல்ல வரேன்.
இல்லைங்க கிளி. ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு வந்துட்டு அந்த செக் பாக்ஸ்லாம் அங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ற மாதிரி தான் ஒரு ஃபீச்சர். பட் அந்த செக் பாக்ஸ் ஆட் பண்றதுக்கு அந்த சேவ் ஃபங்ஷனாலிட்டி ஆக்சுவலா அங்க இல்ல. அத வந்துட்டு ராகுல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அதுதான் அங்கே தான் நானும் வரேன். இப்போ நானும் அதை பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். சரியா, நான் அப்போதைக்கு என்னோட டிக்கெட்டில் வந்து அது இன் ப்ராக்ரஸில் இருந்துச்சு. நீ வந்துட்டு எப்போனா இது என்கிட்ட எப்போ வருது, ஃப்ரைடே வருது, லாஸ்ட் ஃப்ரைடே வருது. ஸோ மண்டே நமக்கு நம்ம வந்துட்டு ரிலீஸ் கொடுக்கணும், ஸ்ப்ரிண்ட் முடியுதுன்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீ வந்து சொல்கிற அது வரைக்குமே நீ அதில் ஒர்க் பண்ணவே இல்லை. உனக்கு என்னைக்கு தெரியுதுன்னா உனக்கும் ஃப்ரைடே தான் தெரியுது. இது வந்து என்னோட இதில் டிபெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ நீ என்ன பிளான் பண்ணி தான் கொஞ்சம் மியூட்டில் போட முடியுமா? ஸோ நீ என்ன பிளானில் வச்சு தான் நீ வந்துட்டு நான் 3 வீக்ஸாக 15 டேஸாக நீ அந்த டிக்கெட்டை தொடவே இல்லை அப்படின்றது நீ இங்கே சொல்ல முடியாது. அதை தான் நானும் சொல்ல வரேன். ஸோ நீ அதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். இதை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கும். உனக்கு கடைசி நேரத்தில் தெரிய வந்துச்சுன்னா கூட நம்ம இது மாதிரி ஈஸியாக மர்ஜ் பண்ணியிருந்துருக்கலாம், நம்ம 2 பேரும் பேசி அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதை 3 வீக்ஸ் வச்சிருந்து கடைசியில் கொண்டாந்து கொடுக்கக்கூடாது இல்லை? Rahul agreeing at that point. Soundarya அந்த இம்பாக்ட் நம்ம அந்த இம்பாக்ட் அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்றது பாயிண்ட் அதுதான். நீங்க அந்த கம்ப்ளீட் நம்ம இம்பாக்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த சேவ் ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு வேணும், நானே நீங்களே பண்றதுனாலும் பண்றோமோ இல்லையோ, இல்லை வேற யார்கிட்டயும் கேட்குறோமோ இல்லையோ, நீங்க அந்த அனாலிசிஸ் அது வரைக்கும் போய் ஓகே இந்த இடத்துல வந்தா சேவ் ஃபங்க்ஷனாலிட்டி தேவைப்படும், அதுக்கு அது எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. பட் ஆனால் சேவ் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து ஃபங்க்ஷன் நீங்க ஒர்க் பண்ற அந்த இடத்துல இல்லைன்னு நம்ம பிகினிங்ல ரியலைஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த இவ்வளோ மேபி திங்ஸ் would have become easier. அதான் ராகுல் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ராகுல் கரெக்டா ராகுல்? இல்ல அந்த இம்பாக்ட் அனாலிசிஸ் நான் அதுதான் நேற்று சொன்னது. நம்ம இம்பாக்ட் நீங்க யார் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணாம அடுத்த எஸ்டிமேஷன் அந்த இதுங்கெல்லாம் பண்ணாதீங்க. just be more careful because each one of us or each one of you is getting into a broader things. So people would start asking you only. Youங்கிறது you as a developer. நம்ம because we accepted at the beginning of sprint, people will ask, okay, என்ன பாச்சு. From now, like every second day or third day or based on the size, if you are taking a medium size, end of third day, people will come to you, ask, okay, is that activity got over? ஓகே, நீங்கள் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்மால் எடுத்துருந்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் டே பீப்புள் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை கேட்பாங்க, இதர் யுவர் டிஎல் ஆர் QA டீம் ஆர் whoever somebody would be asking to monitor and check that the whole thing would be going in as planned. Yeah, okay, Kelly. Yeah, yes. Sure. Anything else? Anything else we want to discuss? Go ahead, Soundarya. No, right. That's it. Yeah. Any other observations from anybody before we close this phase Anand, I already yesterday asked some question to Soundarya, but I didn't get any answers. Okay, Soundarya, can you please answer those questions? Yes, Anand. It is my fault. So I will do analysis after this impact analysis of in coming days. இல்ல என்னோட கொஷின் வந்து வேற, நீங்க ஆன்சர் பண்றது வேற. நான் என்ன கொஷின் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் ஸ்ப்ரிண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, உங்களோட ஸ்ப்ரிண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க டாக்குமெண்டேஷன் போடல, பட் நீங்க இந்துமதிக்கு வந்து டெஸ்ட் கேஸ் எழுதி கொடுத்துருக்கீங்கிறது தான் என்னோட கொஷின். ஏன் எழுதுனீங்க, அதை ஏன் ப்ரையாரிட்டிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கொஷின். கம்மிங் டு தட், ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் 2 டிக்கெட்டும் முடிச்சாச்சு. அப்புறம் நான் என்னோட பிக் லிஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கிள்ளி வந்துட்டு எனக்கு இந்துமதியோட டிக்கெட்டை எனக்கு அசைன் பண்ணாரு. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்லாட் ஆட் பண்ணுறது, பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ கிள்ளிக்கும் தெரியாது அதில் வந்துட்டு டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ வந்துட்டு அவங்க இந்துமதிக்கு ஏதோ ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க் இருந்ததுனால என் பிளேட்டுக்கு வந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி பிக் லிஸ்ட்டில் இந்த பேக் எண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது விர்ச்சுவல் ட்ராக்கர் ஃபீச்சர்ஸ். ஸோ இது ரெண்டையுமே நம்ம இப்போ ஒன்றா முடிச்சிட்டோன்னா, ஸோ இந்த 2 டிக்கெட் டெவ் கம்ப்ளீட்டடில் போயிடும். பிகாஸ் இது என்னோட பிளேட்டுக்கு வந்துருச்சு, இந்துமதிக்கு அன்அசைன் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த தாட்டில் தான் 2யுமே எடுத்து நான் இதை வேலை செய்ய ஆரம்பித்தேன்.
அப்புறம் அந்த அந்த டைம்ல தான் லாரா வந்துட்டு ஹாட்ஃபிக்ஸ் அந்த 96 அந்த இஷ்யூ கொண்டு வந்தாங்க. ஸோ அது ஓகே. வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரைடேவே எனக்கு வந்துச்சு. ஃப்ரைடே நம்ம எல்லாருமே போனக்கப்புறம் சைன் ஆஃப் பண்ணக்கப்புறம் லாரா வந்து இந்த மாதிரி இஷ்யூ வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு சாட்டர்டேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சாட்டர்டே மார்னிங்கே கில்லி எனக்கு கால் பண்ணாரு. ஸோ நாங்கள் சாட்டர்டேயே அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தென் கம்மிங் டு டியூஸ்டே, மண்டே வாஸ் இன் லீவ். ஸோ டியூஸ்டே வரும்போது என்னாச்சுன்னா தமிழ்கிட்ட சொன்னோம். ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் சினாரியோஸ் டெஸ்ட் பண்ணி அது இன்னும் இந்த மாதிரி வேறு இஷ்யூ வருது, அது மாதிரி இஷ்யூ ரிசால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியும் இந்த மாதிரி அலைன்மெண்ட் இஷ்யூ வருதுன்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இது பண்ணும்போது தான் ப்ரொடக்ஷன்லேயும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது. அதை தான் நான் வெட்னஸ்டே தான் அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சி நான் சேஸ்கிட்டையும் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ல இந்த இஷ்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த பிஆர்ல நம்ம இந்த லாரா சொன்ன சேஞ்சஸ் நம்ம கொடுத்தாலும் அலைன்மெண்ட் இஷ்யூ வரதா போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பிரிண்ட்ல வேணும்னா இந்த இன்னொரு அந்த ப்ரொடக்ஷன் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் நான் மறுபடியும் தேர்ஸ்டே வந்துட்டு அந்த என்னோட டிக்கெட் மீதி என்னோட டிக்கெட்டும் இந்த மாதிரி டிக்கெட் எனக்கு அசைன் அதோட பெண்டிங் ஆக்டிவிட்டீஸை நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்பதான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த டிபெண்ட் ராகுலோட டிக்கெட் டிபெண்ட் எனக்கு தெரியாது. நான் அந்த டிக்கெட்டை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு டிக்கெட் இருக்குன்னு சொல்லி கிள்ளிக்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது தான் சரி அது வேற யாராவது அசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அசைன் பண்ணாங்க. அப்போ வரைக்கும் அந்த டிக்கெட் ராகுலுக்கு போகலை, அது இன்னும் என் பிளேட்ல தான் இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஃப்ரைடே வந்துட்டு லாரா வந்துட்டு எனக்கு இப்போவே இது முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இதை வந்துட்டு இப்போ ஹை ப்ரையாரிட்டியாக எடுத்து அந்த 96 வந்துட்டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வேலை செஞ்சு சாட்டர்டே நைட் இல்லை சண்டே மார்னிங் நான் வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்லியிருந்தேன் இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஓகே திஸ் இஸ் வாட் ஓகே. நீங்க வந்து தேர்ஸ்டே வந்துட்டு எனக்கு வந்து அந்த டிக்கெட் அசைன் ஆச்சு. 298 வந்து தேர்ஸ்டே தான் எனக்கு அசைன் ஆச்சு. பிகாஸ் இது நீங்க ஆல்ரெடி எனக்கு பெண்டிங் ஓகே ஓகே 2 எனக்கு அது டிக்கெட் அசைன் இருந்துச்சு. ஆச்சு. அது அப்புறம் எனக்கு அசைன் இன்னொரு ஆச்சு. இல்லை நின்னுங்க. தேர்ஸ்டே எனக்கு அது அசைன் ஆச்சு. ஓகேயா? நீங்க வந்து தேர்ஸ்டே கிளைண்ட் கால் என்ன சொன்னீங்க அப்படின்னா நான் 260க்கு வந்துட்டு டெஸ்ட் கேஸ் எழுதுறேன்னு சொன்னீங்க. சரி ஓகே, நீங்கள் ஆமா டெஸ்ட் கேஸ் எழுதிக்கோங்க. ஓகே, 261க்கு நீங்கள் டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணலை. நீங்கள் ஏன் 260க்கு வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுனீங்க? உங்கள் டிக்கெட் வந்து டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் தானே? பிகாஸ் அதுவும் அது நீங்கள் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணல. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல, டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணல. டெஸ்ட் கவரேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க 261க்கு. பட் நீங்கள் வந்து இந்துமதியோட டிக்கெட்டுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்க. பட் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிற சௌந்தர்யா, இந்த ஸ்ப்ரிண்ட்டில் இந்துமதி ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹெர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேயா? அவங்களோட ஸ்ப்ரிண்ட்டில் எந்த டிக்கெட்டுமே வந்து அவங்க ஒர்க் பண்ணாமல் இல்லை. நீங்கள் தான் இந்த ஸ்ப்ரிண்ட்டில் ஒர்க் பண்ணாமல் இருக்கீங்க. இதுதான் என்னோட கன்சர்ன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் தான் ஒர்க் பண்ணாமல் இருக்கீங்க. அவங்களோடது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, உங்களோடது கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறது தான் இப்போ எங்கள் கொஷின். அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் இங்கே இம்பேக்ட் ஆகுது. நீங்கள் உங்களோடது வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணியிருந்தா உங்களோடதும் வந்து எல்லாமே இன் ப்ராக்ரஸ் ஆகிருக்கும். எண்ட் ஆஃப் த டேல பார்க்கும்போது இந்துமதியை யாரும் கொஷின் பண்ண போகிறதில்ல, சௌந்தர்யாவை தான் கொஷின் பண்ண போகிறாங்க. ஏன்னா சௌந்தர்யா தான் வந்து முடிக்கல. அதான் நான் இங்கே சொல்ல வரேன். Yeah, got it, Nachika. Yeah, I will correct. ஓகே, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு உங்களை யாருமே இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணல. பட் உங்களுக்கே வந்து ஹாட் ஃபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை, உங்களோட ஒரு எக்ஸிஸ்டிங் டிக்கெட்டில் டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் ஆகலை. அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து உங்களோடதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் என்னோட கொஷினாக இருந்துச்சு. Yeah, sure. All right. Point taken, I think. Yeah. I think Soundarya has understood. Nasika, you made your point more than once. Let's drop it. Yes. Anybody else has... Second question, Anant. Go ahead. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த அலர்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ளோவே தெரியலன்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் கேஸ் எழுதி ஒரு ஃபைலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் நான் அதை எப்படி வந்து ஓகே பண்ணுறது சௌந்தர்யா? நீங்கள் அதை ஃபஸ்ட்டே என்கிட்ட நீங்கள் வந்து கோஆர்டினேட்டே ஏன் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு கொஷின்.
அடுத்து வந்து அதோட ரிலேட்டடா இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க வந்து லோ லெவல் அலர்ட்ல எதுக்கு அந்த டிக்கெட்ல உங்களோட நேம் இருந்துச்சு? ஆக்சுவலா அது லோ லெவல் இட் இஸ் ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் ஆக்சுவலி. அதுலயே நேம் வந்துச்சு. எனக்கு ஞாபகம் இல்ல. அதுல உங்களோட கமிட் இல்ல, உங்களோட கமாண்ட் இல்ல, டாக்குமெண்டேஷன்லயும் நீங்க ஒர்க் பண்ணல. இல்ல எண்ட் ஆஃப் த டேல நான் என்ன அஸ்யூம் பண்ணேன்னா, நீங்க உங்களுக்கு அலர்ட் தெரியும் நான் அஸ்யூம் பண்றேன். பட் நீங்க அதுல ஒர்க்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்ப அந்த டிக்கெட் எதுக்கு உங்க நேம்ல இருக்கு? நான் அசைன் பண்ணல. அது எனக்கு ஆக்சுவலா அது ஏன் எனக்கு அசைன் ஆச்சுன்னு ஆக்சுவலா ஞாபகம் இல்ல. ஓகே. நான் இப்போ ஸோ போய் அது இந்துமதி தான் அசைன் பண்ணாங்க. No, no, இந்துமதி எதுக்கு நீங்க அசைன் பண்ணீங்க? இல்ல இல்ல இந்துமதி கிள்ளி எல்லாம் நீங்க அசைன் அசைன் பண்ணல. பண்ணல கி- கிள்ளி. கி- கி- கிள்ளி இல்ல. கிள்ளி அசைன் பண்ணல ஆனந்த். Okay, okay. இந்துமதி தான் அசைன் பண்ணிருக்காங்க. மேபி அந்த இல்ல டைம்ல இல்ல. ஏதாவது டெஸ்ட் Okay, answer. கேஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் Can I தேவைப்பட்டிருக்கும்னு answer that நினைக்கிறேன். அது question? அப்போ ஒரு கமிட் இருக்கணும்ல சௌந்தர்யா. டெஸ்ட் கேஸுமே நீங்க ஒர்க் பண்ணல. அதான் இப்போ கன்சர்ன் எனக்கு. இல்ல எந்த இல்ல. ஒரு கமிட்டுமே இல்ல உங்க நேம்ல. Nasika, I'll answer that question. Can I? Hello? Am I audible? எஸ் கிள்ளி. Yes, yes, எஸ் go கிள்ளி. ahead. ஓகே ஓகே. இல்ல நசிகா, நம்ம ஏன் உங்களுக்கு அசைன் ஆச்சு அப்படின்னு ஆயிருக்கும் அப்படின்னா வந்து லைக் பிகினிங் ஆஃப் இந்த இந்த ஸ்பிரிண்ட் பிகினிங்ல எல்லாம் என்ன பண்ணியிருந்தோம் வந்து லைக் ஐ வாஸ் லைக் ஸ்ப்ரெட்டிங் டிக்கெட்ஸ் டு ஆல் ஆஃப் அவர் டீம். ஓகே, இந்த மேபி இந்த டிக்கெட் மீடியம் நான் சைஸை மட்டும் பார்த்து தான் வந்து ஐ வாஸ் லைக் அசைனிங். ஐ விட இஃப் இட் இஸ் இந்த மாதிரி நேமோ இல்லை யார் பேர்லயும் சௌந்தர்யாவுக்கு வந்து டிக்கெட்ஸ் கம்மியா இருந்திருக்கும். ஓகே, Kili, we lost you. Kili? அனந்த், நான் இங்க என்ன கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து அந்த டிக்கெட்டுக்கு வந்து எந்த கான்ட்ரிபியூஷனுமே பண்ணல. ஸோ எண்ட் ஆஃப் த டேல அந்த டிக்கெட் வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ளோவுமே தெரில. ஸோ இந்த டிக்கெட் எதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அசைன் ஆகுது? ஸோ Yeah, everyone's agreeing that's a miss, and there has to be a rectification for it, Nasika. Yes, Kili, are you back? I'm the internet restarted. Got it. அது நான் தான் பண்ணிருப்பேன். லைக் ஏன் அசைன் பண்ணணும் ஐ டோன்ட் நோ தி கிளி Am I நீங்க audible? அசைன் பண்ணலங்க கிளி. இந்துமதி அசைன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ணனால தான் நான் வந்து இந்த கொஷின் வந்து இங்க கொண்டு வரேன். இந்துமதி அசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க அசைன் பண்ணல. இப்போ இந்துமதி அந்த டிக்கெட்ல இருந்து அவங்கள வந்து அன்அசைன் பண்ணிட்டாங்க Okay, சௌந்தர்யாவை. okay. இல்ல அது நான் தான் அன்அசைன் பண்ணேன். ஸோ அந்த டிக்கெட்ல ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷன் இப்போ நான் இல்லைன்னு சொல்லிட்டு அன்அசைன் நான் பண்ணல. இப்போ நான் அன்அசைன் பண்ணலையே. இதை எப்படி என்ன பாயிண்ட் பண்றீங்க? நேத்தே நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் ஓகே பண்றீங்கன்னு ஓகே சொன்னா நான் வந்து இல்ல ஓகே ஓகே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. நீங்க ஏன் சௌந்தர்யாவா அசைன் பண்ணீங்கங்கிறதா என்னோட கொஷின். ஸோ எனக்கு வந்து என்னோட டிக்கெட்ல மேபி ஹை இல்ல ப்ரையாரிட்டி இல்ல வந்திருந்தா இந்த என்னோட மாதிரி இருங்க வந்து இருங்க கன்சர்ன் இருங்க என்ன லெட் மீ அப்படின்னா, ஃபினிஷ் இல்ல 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 லெட் மீ நான் என்னோட ஃபினிஷ் நசிகா கன்சர்ன் ப்ளீஸ். சொல்லிடுறேன். இல்ல இல்ல என்னோட கன்சர்ன் சொல்லிடுறேன். எனக்கு வந்து என்ன கன்சர்ன் அப்படின்னா, அந்த டிக்கெட்ல அவங்க இருக்காங்கன்னா, அவங்க வந்து அந்த ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா லேண்ட் பண்ணா, எ- அந்த பெட்டரா லேண்ட் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க ஒர்க் இந்த பண்றீங்க எல்லாம் இந்த முடிச்சிட்டீங்க ஃபீட்பேக் அப்படின்னா. நசிகா நீங்க வந்து கில்லி கிட்ட கொடுக்கணும். ஓகேங்க ஓகே ஓகேங்க ஆனந்த். ம். இது வந்து yeah, yeah. ஐ ஆல்ரெடி அந்த கன்சர்ன் எல்லாமே நான் கிட்ட சொல்லிட்டேன் ஆனந்த். ம். Okay, I think we get the point. Yes, Indumati. Yeah, no, we have discussed it. Yeah, we have discussed. No, we'll going forward, Nasika. No, we'll see. How தென் வந்து how to கிளி smoothen these activities. ஆல்ரெடி நான் வந்து பாயிண்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொரு டிக்கெட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகுது. ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் வந்துட்டு அவங்க கிட்ட டிக்கெட் இல்லை. ஸோ சாட்டர்டே இல்ல சண்டே இல்ல வந்து இல்ல நாங்கள் நசிகா, இல்லை இல்லை இந்த இல்லை இந்த கிளி ஆக்சுவலி வந்துட்டு ஐ நீட் டு பிரிங் இட் அப். நாங்கள் வந்துட்டு சௌந்தர்யாவோட டிக்கெட்டுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சௌந்தர்யா டேக்கன் த லீவ். சாட்டர்டே சண்டே வந்துட்டு அவங்களுக்கு பர்சனல் இருக்குது, அவங்களுக்கு வந்து இது இருக்குது, அவங்க வந்து போகிறாங்க. அப்போ எங்களுக்கும் வந்துட்டு எனக்கும் பர்சனல் இருக்குது. எங்
இதில் நான் வந்து என்னோட ஸ்ப்ரிண்ட் கரெக்டாக நான் வந்து முடிச்சிட்டேன். பட் அவங்களோட ஸ்ப்ரிண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்துட்டு எதுவுமே டிக்கெட் வந்துட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க எண்ட் ஆஃப் த டேயில் ஃப்ரீ ஆகிட்டு அவங்க வந்துட்டு ஸ்டெப் அவுட் பண்ணிட்டு போகிறது வந்துட்டு கொஞ்சம் இல்ல இல்ல நசிகா, இல்ல இல்ல நசிகா, அவங்க பர்சனல் இது இருந்தது. அவங்க க்ளோஸ் ஃபேமிலி இதுல வந்து டெத் இருந்தது. அதனோட ஓகேங்க ஃபியூனரல் கிளி. சர்வீசஸ் அந்த அப்போ இதுங்கெல்லாம் ப்ரீவியஸ் அது ப்ரீவியஸ் முன்னாடி வீக் வந்துட்டு முன்னாடி அவங்களுக்கு வீக் லீவ் இல்லைங்க எடுத்தாங்க கிளி. இல்லையா? ப்ரீவியஸ் சாட்டர்டே சண்டே இருந்திருக்கு கிளி. ப்ரீவியஸ் சாட்டர்டே சண்டே இருந்திருக்கு. அவங்க வந்துட்டு அப்போவே அவங்களோட ஹாட் ஃபிக்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, ஸ்ப்ரிண்ட் கம்ப்ளீட் ஆகலைன்னா அப்போவே எஃபோர்ட் போட்டு அவங்க பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸ்ப்ரிண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு என்னால் முடியாது அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு ஒரு நாள் அவங்க வந்து லீவ் எடுத்திருக்காங்க. மண்டே வந்து அவங்க வந்து லீவ் எடுத்திருக்காங்க. இப்போ என்னோட கன்சர்ன் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இப்போ ஸ்ப்ரிண்ட்டில் வந்து 2 டிக்கெட் இருக்கு, முடிக்கல. அவங்களுக்கு எப்படி நீங்கள் லீவ் வந்து அவங்க எப்படி எடுத்தாங்க? அவங்க கன்சர்ன் தானே, அவங்களோட டிபெண்டன்சி. அவங்க முடிக்கணுங்கிறது அவங்களோட எண்ட் ஆஃப் த டேயில் அவங்களோட கோல். நசிகா அவங்க நசிகா முடிக்கல. ஒரு சில பர்சனல் நசிகா அவங்க நான் வீட்டில் ஒரு கேட்கறது ஒரு ப்ளஸ் வீட்டில் ட்ராஜடி நடந்திருக்கு. அவங்க வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க நசிகா. லெட்ஸ் ட்ராப் தட் இஷ்யூ. ஓகே, யா. Next, what else do you have as concerns, Nasika? Yep. தென் வந்துட்டு 96 வந்துட்டு ஓகே, சௌந்தர்யா வந்துட்டு பிஆர் ரைஸ் பண்ணுறாங்க ஆனந்த். பட் இது வரைக்கும் அவங்க நிறைய செரி பிக்கிங் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு பிஆர் கூட எனக்குன்னு வந்து இண்டிவிஜுவலாக வந்ததில்லை. ஏன் அது வந்து I'm sorry. ஏதாவது ப்ரையாரிட்டைசேஷன் ஒரு செரி எனக்கு பிக்கிங்க்கு புரியலப்பா. பிஆர் பண்ணுறாங்க, செரி பிக்கிங்க்கு பிஆர் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து ரைஸ் பண்ணுற பாயிண்ட் அவுட் பண்ணுற பர்சன்ஸ் வந்துட்டு அந்த ஒரு 15 பிஆர் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த பிஆருமே என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இல்லை. அதையே அதையே எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணல. எனக்கு புரியுது. இல்லை, இல்ல எனக்கு நான் புரியல. சொல்றேங்க. நான் I'll tell the problem. I'll tell the problem. இப்போ Right. இப்போ வந்து லைக் இவங்க ப்ராப்ளம் என்ன, இங்க நசிகா பாயிண்ட் அவுட் ப்ராப்ளம் என்னன்னா வந்து like don't if I'm a developer, no, don't go to peer review with only Indumati or Sendil. ஓகே, ஸ்ப்ரெட் தட் அப்படிங்கிறாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா வந்து இவங்க கிரியேட் பண்ண எல்லா பிஆர்ஸும் வந்து எய்தர் செந்தில் ஆர் இந்துமதி ஹஸ் பியர் ரிவியூட் இட். அண்ட் ஸோ திஸ் இஸ் நாட் எ குட் ப்ராக்டிஸ். ஐ டோட்டலி அக்ரி. இட் cannot go to only ஸ்பெசிஃபிக்கா. இஃப் ரவுண்ட் needed ராபினா that can go. ரவுண்ட் ராபினா பட் இருக்கணும். ரவுண்ட் ராபின் மாதிரி பண்ணணும். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் நசிகாஸ் பாயிண்ட். It cannot go that way. That way, we'll solve it. Going forward, we'll solve it. It will be addressed going forward. Yes, Nasika, that answers your question. Yes. What Yes, next? Anand. No, Anand, that's it. All right. இல்ல இதுவும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாங்க. ஐ டோல்ட் லைக் கோயிங் ஃபார்வர்ட் we will Yes. solve this. Yeah. Sure. Yeah, thank you for reminding it. All right. Anything else anybody has? ஸோ ஆனந்த், ஐ டோன்ட் ஹாவ் எனி கன்சர்ன். பட் நான் எஸ்டர்டே சொன்ன ஃபேக்ட்ஸில் வந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டிஓடி நம்ம பேசவே இல்லைன்னு சொன்னேன், அது கிள்ளி பேசியிருக்காங்க. சம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அதில் நான் இருந்திருக்கேன், நான் பார்க்கல. ஸோ சாரி ஃபார் தட். கிள்ளி உங்களுக்கு ஒரு ப்ரௌனி பாயிண்ட் கிடைச்சிருக்கு இல்லையா? சரி, அடுத்தது இது தமிழ் ட்ரீட் கூட்டு போகணும் நீங்க கண்டிப்பா கிள்ளி. அப்ப சும்மா சும்மா அந்த அந்த சொன்னேன். இது அந்த ஒன்றும் மூலை ப்ராப்ளம் இல்லை. அந்த ஃப்ரைடே ஈவினிங் அங்க போனீங்களா, அங்க கூட்டின்னு போயிடுங்க தமிழ். ரோச் ஸ்ட்ரீட் ஃபுட் கிள்ளி நம்ம எப்பயும் சாப்பிட்ற கடை தான். ஓகே ஓகேங்க. ஆல்ரெடி Anything else? I thought Indumati started Anand. saying something. Yeah. Okay. Only Oh, one nothing, thing. Anand. I am good. All right. All right. Thank you. Yes, Anand. Yeah, only one thing. What is the management perspective on all about QA team? Because எங்களுக்கு மல்டிபிள் ஸ்டோரிஸ் வருது, அது இது எங்களுக்கு கரெக்டுன்னு தெரியல. QA டீமோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி மேனேஜ்மெண்ட்டும் இல்லை நீங்களும் தெளிவாக என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சது வந்து QA team is lackingங்கிற மாதிரி தான் விட்டன் டீம்லேன்னு சொன்னாங்க. Okay, I would like to know more. I would like to know more. Yeah.
ஏன்னா எங்களுக்குன்னு எதுவும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணல இந்த ஸ்ப்ரிண்ட்ல. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்னென்ன நாங்களும் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம மேனேஜ்மெண்ட்டே கேட்டுட்டு தான் இருக்கோம். நிறைய டைம் வித்தன் கால்லே கேட்டுட்டு தான் இருக்கோம். ஈவன் நாங்கள் ஷேம் பிரவுனிக்கிட்டே நாங்கள் என்னென்ன இதுவரை ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேருந்து அவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் தமிழ் மெயில் போட்டிருக்காரு. அதை ஃபாலோ அப்பும் பண்ணியிருக்காரு கிளைண்ட் கார்டில். அப்படி இருந்தும் நாங்கள் ஆட்டோமேஷன் சைட் என்ன பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் அது போக QA கம்ப்ளீட்டர் ஸ்டேட்டஸ்லேருந்து டெவ் கம்ப்ளீட்டர்லேருந்து நிறையா டெவலப்பர்ஸ்க்கும் ரீஓப்பன் பண்ணி ரீஓக்கும் பண்ணி QA கம்ப்ளீட்டர் தள்ளியிருக்கோம். அதுலேருந்து எடுக்கலை. அவங்க ஏதோ ஒரு டெவ் கம்ப்ளீட்டர் ஸ்டோரிஸ்லேருந்து எடுத்துட்டு அதில் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் எப்படி ஆரம்பிட்டு ஆக முடியும்? Got it. We'll understand a little bit. We'll understand a little bit more. No, it's a time-taking process. Yeah, feedback is a time-taking process. எக்ஸாக்ட்லி. இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா உங்கள் சைட்லேருந்தோ இல்லை நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தோ டிஃபெண்ட் பண்ணியிருக்கீங்களா மேம்? ஏன்னா அவங்களும் ப்ராசஸ் சொல்லலை. நாங்கள் டெவ் கம்ப்ளீட்டர்லேருந்து எடுத்துருக்கோம். நீங்கள் ஏன் QA கம்ப்ளீட்டர் ஸ்டோரிஸ்லேருந்து எடுக்காமல் ஏதோ ஒரு டெவ் கம்ப்ளீட்டர்லேருந்து எடுத்துக்கிங்கன்னு நம்ம மேனேஜ்மெண்ட்லேருந்து கொஸ்டின் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃபர்தர் பாயிண்ட்டும் பேச முடியாத அளவு இருந்திருக்கும். நம்ம டிஃபெண்ட் பண்ணாமல் அவங்க சொல்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்தால் அது எப்படி அக்செப்டபிளாக இருக்கும்? அப்போ அவங்க ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். நான் சொன்னது உங்ககிட்ட நான் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து நான் பேசினாதான் எனக்கு வந்து தெரியும் என்ன ப்ராப்ளம். ஓகே ஓகே, அதான் என்ன பெர்ஸ்பெக்டிவ் கேட்கறதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்குறேன். Anand, can I answer this question to you, Anand? Sure. So இந்த ஸ்பிரிண்ட்ல அந்த கொஸ்டின் நீங்க இப்ப ஆனந்த் சார் லைக் சொன்னாங்க இல்லையா, நான் என்னது நாட் அப் டு த மார்க் இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் வருது அப்படின்னு. அவங்க வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நோ, நம்ம டெவ் கம்ப்ளீட்டட் இன்னைக்கு வந்து நிறைய மார்னிங் செஷன்ல கூட நான் கேட்டேன், டெவ் கம்ப்ளீட்டட் வந்து ஏன் வந்து நம்ம QA அதை எப்போ பண்ண போறோம் அப்படின்ட்டு. பீப்புள் அவங்க அந்த சைடு வந்து இந்த மாதிரி டெவ் கம்ப்ளீட்டட் ஐட்டம்ஸ் இந்த ஸ்பிரிண்ட் ஆரம்பத்துல வந்து டெவ் கம்ப்ளீட்டட் 3 or 4 தான் இருந்தது. அண்ட் சாரி, QA கம்ப்ளீட்டட் வந்து 2 or 3 தான் கம்ப்ளீட் ஆயிருந்தது when we started the like this sprint, like on Monday or sometime no, அந்த டேட்ல 2 or 3 தான் வந்து dev completed ஸ்டேட்டஸ்ல இருந்தது. And similarly no, a lot of dev completed items are sitting in the system without having QA completed like stamp. So other I think they would have based on அவங்க எதை பேஸ் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல. My assumption and understanding is they would have seen that numbers. Okay, ஒரு 10 ஐட்டம் இருக்கு, 100 இன்சைட் வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கட்டும். பட் நான் அது டெவ் கம்ப்ளீட்டட்னா நெக்ஸ்ட் வந்து அது QA கம்ப்ளீட்டட் எங்கேயோ போயிட்டு வேற எங்கேயோ நிக்கணும் அது. So that may be the perspective people like Chase would have seen on that. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல let me complete. ஓகே, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஷேன் ப்ரௌனா ஒரு பேர் என்ன ஷேன் தான் நம்மளுக்கு திங்கிங் ஷேன் ப்ரௌன். ஓகே, அவங்க வந்தப்பயே வந்து லைக் வி ஆஸ்ட் ஃபார் நோ வெர்டிகல் இன்டகிரேஷன் வித் த QA டீம். லைக் இங்க 2 பேர் ஒர்க் பண்றோம், அங்க இருக்காங்க, ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லைக் மோர் தென் 2 times வி ஆஸ்ட் ஃபார் இட், பட் தட் நத்திங் டர்ன்ட் அவுட் ஃப்ரம் தட் சைட். ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நீங்க பண்ணீங்க, நீங்களும் தமிழும் வந்து அந்த பிளே ரைட் இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் செட் பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவங்க மார்க் சொன்னாங்க, அதை வச்சு ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் செட் பண்ணி டெஸ்ட் கேசஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணி சர்டன் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் ஆட்டோமேட் பண்ணி சர்டன் மாடல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். பட் எங்கிருந்தா வந்தவங்க அவங்க தே ஸ்டார்டட் ஒர்க்கிங், தே ஆர் லைக் சீயிங் டெய்லி அண்ட் ஒர்க்கிங் ஆன் இட். நம்ம இதை வந்து பர்சனல் நம்ம பேசுறப்பையும் வந்து டிஸ்கஸிங், பஸ் அவங்க தே ஆர் லைக் ட்ரைங் டு டேக் அவே வாட் எவர் வி ஆர் டூயிங் அதை பண்ண பார்க்குறாங்க. நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம், உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருக்கோம். ஐ திங்க் அது பண்ணிட்டு இருந்தோம். பட் நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஸ்டில் ஹேங்கிங். வி வில் லுக் ஃபார்வர்ட் நோ ஹவு டு expose ourselves so that no we will be in a better shape in this sprint and the upcoming sprint. அங்கே எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இப்போ வெளி ஸ்டேட்டஸ் காலில் ஷேன் ஆட்டோமேட் பண்ணுறேன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறாரு. அவர் முக்கால்வாசி நாள் என்ன சொல்கிறாருன்னா கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுன்னு சொல்லி அரைஸ் பண்ணுறாரு. அந்த பிரான்ச்சில் இன்னொரு டெவலப்பர் ஒர்க் பண்ணாதானே இது கான்ஃப்ளிக்டே வரும். இல்லை அது கரெக்டு. ஆனால் நம்ம அந்த கொஸ்டினை நம்ம வந்து அவங்க சொல்லுங்க.
இல்ல அதுதான் கேள்வி. ஆனந்த் கேட்கறது என்னன்னா, இப்ப நானோ, ஆனந்தோ வந்து ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் கேஸ் ஆட்டோமேட் பண்ணி நாங்க அதுக்கு புஷ் பண்ணியிருந்தா தானே, அவர் ஏதாச்சும் அதே ஃபைல்ல புஷ் பண்ண ட்ரை பண்ணக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வரும். நாங்க 2 பேருமே தான் இங்க ஆட்டோமேட்டே பண்ணலையே. ஸோ அவர் டெய்லியும் சும்மா ஸ்டேட்டஸ்ல வந்து நான் கான்ஃப்ளிக்ட் மெர்ஜ் பண்றேன். எப்படி கான்ஃப்ளிக்ட் வரும்? பிரான்ச்சே காலியா தானே இருக்கு. ஒரு ஆள் தானே ஒர்க் பண்றாங்க. எப்படி கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஆனந்த் கேட்கறாரு. அதுதான் நீங்க அந்த பிரான்ச்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். இல்ல இல்ல நான் அடுத்த இதுல வந்து as a QA team நாங்க இது நான் ஐ வில் மை சஜஷன் நான் என்ன சொல்ல கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா ஓகே என்ன அடுத்தது நீங்க எவ்ரிபடி இஸ் ஓப்பன் டு நோ ஆஸ்க் கொஸ்டின்ஸ் நோபடி இஸ் நோ ஸ்டாப்பிங் அஸ் டு ஆஸ்க் அடுத்த கான்ஃப்ளிக்ட் இதுல என்ன சொல்லுங்க இப்ப என்ன கான்ஃப்ளிக்ட் வருது நீங்க இப்ப இது சொல்லிட்டு இருக்கீங்களே நாங்க ஆரம்பத்துல நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் என்ன கான்ஃப்ளிக்ட்னு சொன்னா நாங்களும் we will also see how we can help அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிங்க. ஒரு தடவை நான் கேட்டிருக்கேன் கிளி, Sir, ஞாபகம் Anand sir, இருக்குங்களா? will that sound good? Will that sound good, Anand? தமிழ் ஆல்ரெடி கேட்டிருக்காரு. I think we'll have to take it as a side conversation with Chase. Okay, saying that it's okay. We'll take it as a side conversation. See, direct confront பண்ணோம்னா நம்மகிட்ட வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம நம்ம வந்து டைரக்டா கன்ஃபரண்ட் பண்ணிட்டு அப்புறம் if they prove that we are wrong, if they prove we are wrong, then the next getting back to a normal position will take time. இல்ல கண்டிப்பாங்க. எஸ் அக்ரி. இல்ல ஸ்டார்ட் ஆஸ்கிங் go take that code நமக்கு எல்லா சோர்ஸ் ஆக்சஸ் இருக்கு. Take that code, try execute that and see if something can be if we can observe things and then இப்போ ஆனந்த் சார் சொன்ன மாதிரி we'll ask for a side conversation to get there and see. இல்ல நீங்க போய் பாருங்கன்னா நமக்கு ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட் ஆக்சுவலா கான்ஃப்ளிக்ட் தான் பண்றாங்களா இல்ல அந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு பாருங்க. Why that conflict came, then we will go with some proposals or other things. No. இந்த இன்புட் நாங்க எதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒர்க் பண்றாரா இல்லையாங்கிறதுக்காக நான் எடுத்துட்டு வரல. அங்க கொஸ்டின் வரல, நம்ம சைட்ல கிரியேட்டிவ் மட்டும் கொஸ்டின் வருது, அதுக்காக தான் நாங்க கேட்கிறோம். அது ஆல்வேஸ் அதுக்காக தான் அவங்க சொல்லும் போது நம்ம டிஃபெண்ட் பண்ணாம அவங்க சொல்ற மட்டும் வாங்கிட்டு வந்து அவங்களையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்க கம்பேர் பண்ணவே இல்லை. நான் சொல்றேன் ஜஸ்ட் இப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்க வேண்டாம். நாம என்ன நினைக்கிறோம் இல்லாட்டி எப்படி சால்வ் பண்ணலாம் ஆர் ஹவ் வி கேன் சப்போர்ட் பெட்டர். ஓகே சப்போர்ட் இல்ல அவங்களே ஏன் கேள்வி கேட்கல நம்ம கேட்க வேண்டாம். I will not ask that question. நான் கொஷின்ஸே கேட்க விரும்பல ஆனந்த். நான் என்ன சொல்றேன்னா இப்போ இங்க இருக்க இந்த 2 கியூஏ லேக் ஆகுது, அந்த கியூஏ நல்லா ஒர்க் பண்ணுதுங்கக்குள்ளே இந்த 2 கம்பேரிசன் வந்துருச்சு ஆனந்த். அவங்க நம்மளை கம்பேர் பண்றாங்க அங்க இருக்க ஷேனை வச்சு. ஸோ அதை சொல்றேன் நான். நம்ம கம்பேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறோம், ஆனா ஆல்ரெடி அந்த கம்பேரிசன்ல தான் வந்து இங்க இருக்க கியூஏ லேக்கா இருக்கு. ஆல்ரெடி ஸ்டார்டட் ஆல்வேஸ் இருக்கும். அது இப்போ ஒரு ஆப்ஷன் இருந்தாலே கம்பேரிசன் வந்துரும். இங்க ஒன் மோர் நீங்க நல்லா என்னன்னா இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேபிள் ஆனாதான் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி யூஸே ஆகும். அப்ளிகேஷன் கான்ஸ்டன்டா டெவலப்மெண்ட்டே பண்ணிட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேஷன் பண்ணி என்ன பர்பஸ் இருக்கும்? அதுதான் இப்ப அப்ளிகேஷன் ஸ்டேபிள் வேண்டாம். நீங்க ஆட்டோமேஷன் பண்றதுக்கு வந்து you should have test cases that are repeatable for you in terms of your QA, right? Same repeatable scenario. So அதுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மெச்சூர் ஆயிடுச்சுன்னா போறோம். இப்போ கான்ஸ்டன்டா டெவலப்மெண்ட்டும் போயிட்டே இருக்கு. அதனால தான் நாங்கள் இப்போ ஆட்டோமேஷனே ஹோல்டில் வச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 120 PRA போனாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டெஸ்ட் கேஸ் எதுவுமே இப்போ பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட் போயிருக்கு. ஆக்சுவலாக இந்த 120 PRs உள்ள போயிடுதுன்னா you will have lot of automation scope. We need to start from the scratch again. Or else, See, automation is not like you have to maintain a very high level of automation. You have to maintain an optimal level of automation. எதுக்கு தேவையோ அதுக்கு மாத்திரம் தான் ஆட்டோமேஷன் பண்ணணும். எல்லாத்துக்கும் கண்ணை மூடி நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணிவிட்டு அது சேஞ்ச் ஆகிட்டுனா திருப்பி ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு வந்து ரிலீஸ் சைக்கிள் டிலே ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஸோ if the functionality is mature for some time, then automation works. Because it will help all the other PRs. Yes, you are right. எங்களுக்கு வந்து அதே ஒரே கன்சர்ன் தான். அவங்க சொல்லும் போது நம்ம சைட்ல இருந்து டிஃபெண்ட் பண்ணுங்கிற அது ஒரே கொஸ்டின் மட்டும் தான். நான் திருப்பி சொல்றேன் உங்ககிட்ட, நான் கேள்விப்பட்டேன். ஓகே, யாரோ எனக்கு சொன்ன. ஓகே, so now there is nothing for me to defend. I have to investigate and say, okay, this is where we are at.
Sure, Anand. Yeah. As a consent call, I just put my point. Thanks. Got it. Yes, Kelly. No, so this approach to this merge conflict and issues, we will propose the two solutions. Can you, And yeah, then, please have another technical conversation. Please involve Dinesh as well. Come with one or two options saying that, hey, these two look decent to us. Can you say if this will work for both of us? yeah, sure. Okay. Already? Anything else? Yeah. We have to. ஆனால் ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாத்தோட கன்சர்ன் கேட்டிருந்தீங்க அண்ட் அதே நேரம் வந்துட்டு இப்போ உங்களோட இந்த கேள்வி அபவுட் அவர் இண்டிவிஜுவல் அண்ட் அஸ் வெல் அஸ் அ டீம் உங்களோட கன்சர்ன்ஸும் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பார்த்துக்கோம். இல்லை நம்ம வந்து காமன் இஷ்யூஸ் பேசிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் I told you, this meeting is not going to stop, okay, for at least another couple rounds. So we'll get there in that, right? Okay. All right. Thank you. See, the thing is that some of these good things that we've talked about is very good. Everyone heard. So now everyone will be a little bit better. So that is what these kind of conversations help in. Okay. Sure. Yeah. All right. I think that's about it. If we don't have anything else to raise as issues from a return standpoint, from our standpoint, process standpoint, technology standpoint, facility standpoint, we're good, right? So we can consider this as baseline and move things forward. Agree? I want a thumbs up from everybody. That's all. Okay. Yeah. Indumati and Nasika don't agree. It's hardly a thumbs up. This or this something. Okay. Sorry. Yeah. Thank you, team. Nice conversation. I will schedule one for tomorrow as well. All right. Thank you. Thanks, everyone. Thank you, team. Sir, like tomorrow we have that ISO meeting. Oh, you is that have the ISO meeting. I'm in So, Coimbatore yeah. only, so I will speak. Anand, yeah, I will have to reach out to you. I'll connect you on a call. Yeah, sure. Already. Thanks. Yeah, thank you. Thank you, team.